சில பேரண்ட்ஸ்க்கு தன்னால் அச்சீவ் பண்ண முடியல, அட்லீஸ்ட் குழந்தை பண்ணணும்னு சொல்லி அவங்கள அறியாமல் ஒரு ப்ரெஷர் ஆரம்பிக்குது. இப்போ நான் கும்பகோணத்துக்கு வாங்கிட்டேன்னா ட்ரெயின் எப்போ ரீச் ஆகும், நான் அந்த கோல் எனக்கு கும்பகோணம் ரீச் ஆகணும், பட் நான் ட்ரெயின் உள்ளே ஓடினேன்னு வச்சுங்க. ஸோ அதனால பேரண்ட்ஸ் வந்து தே ஹேவ் டு மேக் தியர் வாட்ச் டு என்ஜாய். should not be a performance oriented. அதுவும் அத்தனோட ஏஜில். சச்சின் டெண்டுல்கர் லெஃப்ட் ஹேண்டர், ஸோ பிரெயின் லாரா ரைட் ஹேண்டர். என்ன சார் சொல்கிறீங்க? இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமாம், அவங்கெல்லாம் என்னென்னா இப்போ சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து இப்போ ஹியூமனுக்கு வந்து ஒரு சைட் டாமினன்ட். இப்போ எப்படின்னா எனக்கு வந்து ரைட் சைட் டாமினன்ட். ஸோ ரைட் சைட் டாமினன்ட்னா பேட்டிங் ஆடும்போது என்னோட பாட்டம் ஹேண்ட் என்னோட டாமினன்ட் ஹேண்டாக இருக்கும். இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சமாம் ஹக், சச்சின் டெண்டுல்கர், பிரைன் லாரா, கிறிஸ் கெயில், ஆரன் ஃபின்ச், டேவிட் வார்னர், குமார சங்கக்காரா, சுரேஷ் ரெய்னா, இது போல் பல பேர் வந்து ரிவர்ஸ் ஸ்டான்ஸ் பிளேயர்ஸ். மைக் ஹஸே இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 இயர்ஸ்ல வந்து அகாடமியில் சேர்க்குறாங்க. அந்த பையனுக்கு 5 வயசு. சேர்க்கும் போதே அவங்க பேரண்ட் என்ன சொல்கிறாங்க, சார் இவன் ரிஷப் பந்த் மாதிரி இவனை எதுவும் மாற்றிடாதீங்க. நான் அப்படியே ஸ்டன்னாக என்ன ரிஷப் பந்த் மாதிரியா, நீங்கள் பேட்டிங்கில் சொல்கிறீங்களா இல்லை நடந்து போகிறதுல சொல்கிறீங்களா? இல்லை பேட்டிங் தான். ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் அவரை குறை சொல்ல, அவருக்கு வந்து அவர் பையன் இந்தியா ஆகணும் இந்த மாதிரி பிளேயராக வரணும். அவர் ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்ட தான் மேட்ச் டெஸ்ட்டில் வின் பண்ணி கொடுத்தாரு. அப்போ ரிஷப் பந்த் ரொம்ப பெரிய பிளேயராக எமர்ஜ் ஆகிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து அவங்க பையன் ரிஷப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்கிட்டே இப்படி சொல்லும் போது அந்த பையன் வீட்டில் ஆப்வியஸாக ஒரு நாள் ஃபுல்லாக அவர் கூட தான் இருக்க போவாங்க, டெய்லி இருக்க போவாங்க. ஸோ பேரண்டோட ரோல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோவில் கெஸ்டாக இருக்கிறது ரூபா பாலாஜி சார். இவரை பற்றி சொல்லணும்னா இவரோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் இன்னைக்கு கிரிக்கெட்டர்ஸ் உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன இன்புட்ஸ் வந்து சிம்பிளாக அந்த இன்புட்ஸை கொடுத்து டெக்னிக்காக இருக்கட்டும், மைண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட்டர்ஸ்க்கு வந்து அவங்க கேம் இம்ப்ரூவ் பண்ண ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. 34 இயர்ஸ் கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அஸ் அ பிளேயராக 33 இயர்ஸ் ஆடி இருக்காரு. அவர் நம்ம கூட இன்னைக்கு இன்டர்வியூ வந்திருக்காரு. இன்னைக்கு அவர்கிட்ட வந்து கிட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கும் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கேட்க போகிறோம் அவர்கிட்ட. ஸோ கண்டிப்பாக ஆஸ் அ பேரண்டாக நீங்கள் எல்லாரும் இந்த இன்டர்வியூ பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து பையனை ஐபிஎல் ஆகட்டும், இந்தியா ஆகட்டும் சொல்லி நிறைய வந்து பையனோட நம்ம ட்ரீம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்த இன்டர்வியூ மூலமா அது எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும். வெல்கம் சார். தேங்க்யூ ஜாவத் ஃபார் இன்ட்ரோடக்ஷன். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்லாம் பார்த்து கற்றுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கமெண்டேட்டர்ஸ் நிறைய சொல்றாங்க, அதை பார்த்து பேரண்ட்ஸ் இருக்கட்டும் கிரிக்கெட்டர்ஸ் வந்து நிறைய கற்றுக்கிறாங்க. எனக்கு என்னன்னா இந்த கிரிக்கெட் ஃபீல்டில் வந்து இந்த Under-12, Under-14 கிட்ஸ் வந்து இன்னைக்கு கிரிக்கெட் ஃபீல்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா Under-12க்கு அந்த பையன் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. கிரிக்கெட் அவங்க அப்பா ஒரு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு கேம்ப்ல ஜாயின் பண்ண வைக்கிறாரு. அந்த பையன் வந்து கேம் என்ஜாய் பண்றானா உண்மையாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அப்பா அம்மாக்காக கிரிக்கெட் ஆடுற மாதிரி இன்னைக்கு சொசைட்டி வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸ் வந்து பார்ட் ஆஃப் லைஃப் இருக்கணும். பட் என்ன ஆகுதுன்னா சில பேரண்ட்ஸ்க்கு தன்னால் அச்சீவ் பண்ண முடியல, அட்லீஸ்ட் குழந்தை பண்ணணும்னு சொல்லி அவங்கள அறியாமல் ஒரு ப்ரெஷர் ஆரம்பிக்கிறது. அதனால் கூட்டு வந்து விட்டோன்னே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு. பட் ஆக்சுவலாக குழந்தைங்கள வந்து தே ஹாவ் டு என்ஜாய் த கேம். எப்படி நம்மளோட க்ரோத் ஒன்று வரணும்னா அதை என்ஜாய் பண்ணணும் ஜேர்னியை. இப்போ நம்மளே வந்து கை குழந்தையாக இருந்திருப்போம், இன்றைக்கி உட்காந்து மைக் முன்னாடி பேசுகிறோம். இந்த அக்குமுலேஷன் ஆஃப் ஃபுட்டு தான் நம்மளோட பாடி இல்லையா? ஸோ பிரெயின் வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம சாப்பாடை என்ஜாய் பண்ணதுனால வளர்ந்தோம், க்ரோத் நடந்தது. அதுபோல் தே ஹேவ் டு என்ஜாய் த கேம். அந்த மார்க் எடுக்கப்படியே 100 எடுக்காட்டி அவ்வளோதான் மேக்ஸில், இங்கிலீஷில் இவ்வளோ மார்க். ஸோ மார்க் ஓரியன்ட், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இல்லாமல் கோல்னு வச்சுக்கலாம். கோல் யூ கேன் செட் அ கோல். அது என்னன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் தான் கோலுங்கிறது. இப்போ ஒரு ஊருக்கு கிளம்புறோம்னா என்னோட ஊர் கும்பகோணம், அதான் கும்பபாலாஜி. இப்போ நான் கும்பகோணத்துக்கு வாங்கிட்டேன்னா ட்ரெயின் எப்போ ரீச் ஆகணும், நான் அந்த கோல் எனக்கு கும்பகோணம் ரீச் ஆகணும், பட் நான் ட்ரெயின் உள்ளே ஓடினேன்னு வச்சுங்க. ஸோ அந்த கோலை போய் ரீச் பண்ண முடியாது. அது எப்போ ரீச் ஆகணுமா, பட் யூ ஹாவ் டு என்ஜாய் தி ப்ராசஸ், தென் ப்ராக்ரஸ் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால பேரண்ட்ஸ் வந்து தே ஹேவ் டு மேக் தியர் வாட்ச் டு என்ஜாய். should not be a performance oriented. அதுவும் அத்தனோட ஏஜ்ல. தட் இஸ் சூப்பர் சார். சார் எனக்கு இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு சில பையனை வந்து ஒரு 5 இயர்ஸ்ல ஜாயின் பண்றாங்க அகாடமி, 6 இயர்ஸ்ல, ஒரு சில பேர் ஒரு 8 இயர்ஸ்ல. என்ன ஏஜ் இருக்கணும் சார் ஒரு பையன் கிரிக்கெட் அகாடமி ஜாயின் பண்ணணும்? அவங்களுக்கு வந்து 8-9ல தான் ஸ்லோவாக மோட்டார் நியூரான் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். 10-11ல நம்மளோட அப்சர்வேஷனில் பார்க்கலாம். 9-10ல தே கேன் கம் அண்ட் ஜாயின். ஏன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கேமில் என்ன இம்பார்ட்டன்ட், கோச்சஸ் என்னென்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் தான் ப்ரைமரி ஃபேக்டர். இப்போ பக்கத்து நெட்டில் ஒரு சீனியர் ஆடுவாங்க, இந்த குழந்தைக்கு தெரியாது
இது பால் எடுக்க போகும், அங்கேருந்து ஒரு டிரைவ் ஆடுவாங்க, மேலே பட்டுரும். பால் அடிபட்டதுன்னா ஃபியர் ஃபேக்டர் வந்துடும். ஒன்ஸ் அந்த ஃபியர்னு வந்துடுதுன்னா அந்த கிரவுண்டு பக்கமே குழந்தை வராது. ஸோ இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் ஃபார் தி கோச்சஸ். அப்படி இருக்கும்போது நம்ம 9th வரும்போது அந்த ஏஜ் குரூப்பை தனியாக ஒரு செப்பரேட் ஏரியாவில் சேஃபாக இருக்கிற மாதிரி பார்த்துன்ட்டு ஒரு 10-11 இயர்ஸ் மட்டும் அந்த 2 இயர்ஸ்க்கு அவங்களோட அப்சர்வேஷன் நம்ம பார்க்கலாம். இந்த குழந்தைக்கு எப்படி வருது கேம், என்ன பண்ணலாம், இந்த குழந்தை பவுலர் ஆவாங்களா, இந்த பையன் ஒரு கீப்பராக ஆக முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேட்டிங் ஆடுறது எப்படி இருக்குது. அப்புறம் அந்த ரிவர்ஸ் ஸ்டான்ஸ் தியரின்னு ஒன்று இருக்குது. அந்த ஏஜில் தான் அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் லெஃப்ட் ஹேண்டர், ஸோ பிரெயின் லாரா ரைட் ஹேண்டர். என்ன சார் சொல்கிறீங்க, இது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆமாம், அவங்கெல்லாம் என்னென்னா இப்போ சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து இப்போ ஹியூமனுக்கு வந்து ஒரு சைட் டாமினன்ட். இப்போ எப்படின்னா எனக்கு வந்து ரைட் சைட் டாமினன்ட். ஸோ ரைட் சைட் டாமினன்ட்னா பேட்டிங் ஆடும்போது என்னோட பாட்டம் ஹேண்ட் என்னோட டாமினன்ட் ஹேண்டாக இருக்கும், ரைட்டு தானே. ஸோ இப்போ சச்சின் டெண்டுல்கர் லெஃப்ட் ஹேண்ட் டாமினன்ட், அவருக்கு வந்து டாப் ஹேண்ட் வந்து டாமினன்ட் ஹேண்ட்னால புவியீர்ப்பு சக்திக்கு எதிர்க்க பேட்டை தூக்கணும் இல்லையா, அகைன்ஸ்ட் கிராவிட்டி, அது ஈஸி அவருக்கு. அதனால தான் இவங்கெல்லாம் 50 ஆவரேஜ். அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சமாம் ஹக், சச்சின் டெண்டுல்கர், பிரையன் லாரா, கிறிஸ் கெயில், ஆரன் ஃபின்ச், டேவிட் வார்னர், குமார சங்கக்காரா, சுரேஷ் ரெய்னா, இது போல பல பேர் வந்து ரிவர்ஸ் ஸ்டான்ஸ் பிளேயர்ஸ். மைக் ஹஸே இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ், அவர் பார்த்தீங்கன்னா ஆலன் பார்டரை பார்த்து அவர் வந்து லெஃப்ட்ல ஆட ஆரம்பிச்சார். ஸோ இஸ் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் கிரிக்கெட்டர். இது வந்து அந்த ஏஜ்லேயே பண்ணிட்டா என்ன ஆகும்னா, அந்த குழந்தைகள பிளான் ஸ்டேஜில் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சோ கால்டு மசில் மெமரி, எல்லா செல்ஸ்க்கும் மெமரி பவர் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்லோவாக அந்த பழக்கத்தை கொண்டு வரும். அப்போ வந்துட்டாங்கன்னா அவங்க கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக பேட்டை தூக்குறது ஈஸியாகிடும், டாமினன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் இந்த ஹேண்டு தான் டாமினன்ட் டாப், ஸோ இந்த கண்ணு டாமினன்ட் கண் ஆகிடும், இந்த லெக் டாமினன்ட் ஆகிடும், ஸோ இந்த சைடே டாமினன்ட்னால ரொம்ப ஈஸி ஆகிடும். இது போல் அந்த ரிவர்ஸ் ஸ்டான்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்க்கு ரொம்ப ஈஸி. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம அந்த ஏஜில் பார்க்கலாம். 12 வயசுலேருந்து தான் அவங்களுக்கு ஸ்லோவாக டெக்னிக்காலிட்டிஸை இம்பார்ட் பண்ணுவோம். ஓகே சார். ஏன்னா அப்போ தான் ஓரளவு புரிய சக்தி இருக்கும். சார் இப்போ பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்ன அந்த 12 இயர்ஸ்ல வந்து இருக்கிற கிட்ஸோட, நான் நிறைய இடத்துல பார்த்தேன், அகாடமிஸ்ல ஒர்க் பண்ண இடத்துல கூட பார்த்துருக்கேன், இல்லை என் அகாடமிலே பார்த்துருக்கேன். ஒரு 12 வயசு பையனோட அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து, சார் இவன் என்ன பண்ணும், ஐபிஎல் ஆடிடணும், இவன் இந்தியா ஆடிடணும் அப்படின்னு. நான் ஒரு பேரண்ட் என்ன பண்ணாங்கன்னு கூட சொல்றேன். 5 இயர்ஸ்ல வந்து அகாடமியில சேர்க்குறாங்க, அந்த பையனுக்கு 5 வயசு. சேர்க்கும் போதே அவங்க பேரண்ட் என்ன சொல்றாங்க, சார் இவன் ரிஷப் பந்த் மாதிரி இவனை எதுவும் மாத்திடாதீங்க. நான் அப்படியே ஸ்டன் ஆகி, ரிஷப் பந்த் மாதிரியா, நீங்க பேட்டிங்ல சொல்றீங்களா இல்ல நடந்து போறதுல சொல்றீங்களா, இல்ல பேட்டிங்ல. சோ இந்த அளவுக்கு வந்து நான் அவரை குறை சொல்ல, அவருக்கு வந்து அவர் பையன் இந்தியா ஆகணும், இந்த மாதிரி பிளேயரா வரணும். ரிஷப் பந்த் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்ட தான் மேட்ச் டெஸ்ட்ல வின் பண்ணி கொடுத்தாரு. ரிஷப் பந்த் ரொம்ப பெரிய பிளேயரா எமர்ஜ் ஆயிட்டு இருந்தாரு. சோ அவருக்கு வந்து அந்த பையன் ரிஷப் பந்த் ஆகும். சோ அவர் என்கிட்டே இப்படி சொல்லும் போது அந்த பையன் வீட்டுல ஆப்வியஸா ஒரு நாள் ஃபுல்லா அவர் கூட தான் இருக்க போறான், டெய்லி இருக்க போறான். சோ பேரண்டோட ரோல் என்ன சார், எப்படி சார் அண்டர் 12 அண்டர் 14 கிட்ஸை ஹேண்டில் பண்ணணும்? பேரண்டோட ரோல்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ வந்து நமக்கு எங்கே இந்த ஸ்டூடியோவிலே பார்த்தா லைட்லாம் இருக்குது. இந்த லைட்டை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆக்சுவலாக அவர் வந்து அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம்னு ஒன்று உண்டு. எப்படின்னா சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எடுக்கும்போது கிரிக்கெட்டில் இப்படி தான் பார்ப்பான், ஏன்னா அந்த நியூரான் வேலை செய்யாது, பாவம். இந்த மாதிரி நிறைய டெஃபிஷியன்சிஸ் இருக்குது. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஸ்கூலில் சரியான கவனிக்கலன்னு சொல்லி அவரோட பேரண்ட் ஹெட்மாஸ்டர் வந்து அவங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதி, இந்த பையன் இருந்தான்னா எல்லாருமே பசங்களும் சரியாக படிக்க மாட்டாங்க, இந்த பையனை ஸ்கூலில் விட்டு நான் தூக்கிடுறேன்னு சொல்லிட்டார். இது ரியலாக நடந்தது, இது படித்தோம், அதுதான். ஸோ அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இந்த குழந்தைக்கு வந்து மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி குழந்தை வந்தோன்னே என்ன சொல்கிறாங்க தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட, சார் சொன்னார், இந்த ஸ்கூலில் நீ ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கியா, அதனால நீ வந்து இந்த ஸ்கூலுக்கு பதிலாக நீயே படி, வேற ஒரு இடத்துல படிக்கட்டும், இந்த அளவுக்கு எந்த குழந்தைலையும் மேட்ச் பண்ண முடியல, நீ தான் சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. ஒரு மோட்டிவேட்டிங் வேர்டுனால நம்ம இன்னைக்கு லைட்டு கிடைக்குது நமக்கு. கண்டிப்பாக. ஸோ என்ன ஆச்சு, மோட்டிவேட் பண்ணோன்னா இது நடந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இவர் ஒரு நாள் பார்க்கும்போது அந்த ஹெட்மாஸ்டர் கொடுத்த லெட்டரை பார்த்துடுறாரு தாமஸ் ஆல்வா எடிசன். என்னடா இவ்வளோ பேடாக நம்மளை பற்றி சொன்னவரை நம்ம அம்மா இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக தெரிஞ்சது. எத்தனை மோட்டிவேட் பண்ணுறோமோ, எத்தனை டெமோக்ராட்டிக்காக இருக்கோமோ, அத்தனை குழந்தைங்க வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணும். ஏன்னா ஹியூமன் பிறக்கும் போதே மிஸ்டேக்கோட தான் பிறக்கிறோம். We have to expect the mistake, we have to respect the mistake, and we have to correct the mistake. மிஸ்டேக்ஸ்னால அப்படியே ஒரு குத்தம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி அவுட் ஆவார், இன்டர்நேஷனல் பவுலர்ஸ் வைடு போடுறாங்க, இட் ஆல் ஹேப்பன்ஸ்.
அது என்னன்னா ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சா அடுத்த தடவை நம்ம அதை பண்ணாம இருக்கணும், அப்படி இது பண்ணாம இருக்கலாம் அப்படிங்கறது தெரியும். ஸோ அதனால இட் இஸ் ஆல்வேஸ் பேரண்ட்ஸ் வந்து நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, வீட்டில் ஃபுல்லா இருக்க போறாங்க, கோச்சோட 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான், அந்த டைம்ல தான் அந்த குழந்தைய பாதுகாக்கணும். என்ன பண்ண முடியும்? ஸோ தட் இஸ் என்ன சில சமயம் அந்த எல்லாருக்கும் அதான் என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அந்த ஸ்போர்ட்ஸ் பேரண்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் தான் சொல்லுவேன், சில பேர் கிராமத்துலேருந்து வருவாங்க, ஃபார்மர்ஸ் பேரண்ட், குழந்தைய விட்டு போயிடுவாங்க, அது ரொம்ப சௌரியமா போயிடும். ஏன்னா என்ன ஒரு பெரிய இஷ்யூனா சப்ஜெக்ட் தெரிஞ்சாதான் இஷ்யூ. ஒரு டெஸ்ட் பண்ணணும், கேள்வி கேட்கணும், இது பண்ணணும்லாம் வரும் அந்த சைட்ல இருந்து. மேபி அதான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் கூட நிறைய பேர் கிரிக்கெட் தெரியாதவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா தோனி கூட சொன்னாரு, எனக்கு சாக்ஷி கிரிக்கெட் அவ்வளவா தெரியாது, அதனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ட்ரூ அப்சல்யூட்லி ரைட். இது சொன்னது கரெக்ட். அது ஒரு விதத்தில் அதுக்குன்ட்டு பண்ண முடியாது. ஏன்னா பேரண்ட்ஸ் தான் ரொம்ப பேக் போன் ஆஃப் எனிதிங். ஏன்னா we are also parent. பட் ஆனால் how they handle their kid is very important. They should not பர்ஃபார்மன்ஸுங்கிறது இல்லாமல் என்ஜாய் பண்ண வச்சு நம்ம அதில் பார்க்கணும், என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அதில் இந்த குழந்தைக்கு என்ன பண்ணலாம். ஓகே, இந்த தடவை சரியா பண்ணலையா, நோ ப்ராப்ளம் தான், யூ கேன் டூ, யூ ஹேவ் தி, பிகாஸ் வி ஆர் லிமிட்லெஸ், ஹியூமன் ஒன்லி தான் லிமிட்லெஸ், வி கேன் அச்சீவ் எனிதிங். ஐபிஎல் இப்போ சூரியவம்சி யார மேட்சஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் நிறைய இடத்துல பாக்குறேன், பேரண்ட்ஸ் வந்து பாரு சூரியவம்சி 15 இயர்ஸ்லயே போயிட்டான் பாரு, இன்னைக்கு பேர் எல்லாரும் பாக்குறாங்க பாரு, எல்லா குடலையும் துவச்சு எடுக்கிறான் பாரு, நம்ம என்ன நீயும் அதன மாதிரி ஆடணும். சச்சின் 15 இயர்ஸ்ல வந்தாரு ஃபீல்டுக்கு, 16 இயர்ஸ்ல டெபியூ பண்ணாரு. ஸோ எல்லாரும் அந்த மாதிரி கம்பேர் பண்றாங்களே, அப்போ அந்த ஓகே மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு இருக்காதே, அவன் அப்போதான் டெவலப் ஆகலாம். ஒரு 112 கிட்டுங்கிறப்போ, ஒரு 114 கிட்டுங்கிறப்போ அவன் எப்படி நம்ம என்கரேஜ் பண்ணலாம், நம்ம இப்படி பேசலாமா, அதுக்கப்புறம் கம்பேரிசன்ஸ் இப்படி இருந்தா அவனோட கேம் இதனால பாதிக்கப்படுமா? குழந்தைகள்கிட்ட வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இதுவும் பேரண்டோட ரோல் தான். இது கேட்கறது எல்லா கேள்வியுமே குழந்தைங்களே கேட்கல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க சார். ஆமா ஆமா, பேரண்ட்டுக்கு நீங்க ஆன்சர் பண்ணி ஆகணும், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. இல்ல அதான் பேரண்ட் இது அட்வைஸ் கூட கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து அவங்களும் கரெக்ட் சைட்ல இருப்பாங்க, பட் அவங்களோட குழந்தைன்றதுனால ஒரு இது போகும். இது கம்பேரிசன் இல்லைன்ற ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா அகாடமிக்ஸ்னு எடுத்துட்டா கூட நமக்கு வந்து எக்ஸாம் முடிச்சோம்னா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கிடைக்கும். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் ஸ்கிரிப்ட் கிடைக்கும், ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டும் ஆன்சர் ஸ்கிரிப்டும் நம்மளோடது தான் கொடுப்பாங்க, வேற ஒரு பையனோட கொடுக்க மாட்டாங்க. நீ அவனோட ஸ்கோர் பண்ணா அவன் இவ்வளோ எடுத்திருக்கான்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து நெகட்டிவ் கம்பேரிசன். நம்ம நல்லா நம்மளை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் நம்மளோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டும் நம்மளோட ஆன்சர் ஸ்கிரிப்டும் கொடுக்குற காரணம் இஸ் அ பாசிட்டிவ் கம்பேரிசன். இப்போ உசைன் போல்ட் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் 9.58 செகண்ட்ஸ் கிளாக் பண்ணார்னா அவரோட ட்ரைனிங் செஷன்ல அவரோட கிளாக் தான் பார்த்து ஓடினார். நம்மளே என்ன பண்ணோம்னா, இப்போ நான் 34 இயர்ஸா நான் கோச் பண்றேன்னா கூட நான் ஒவ்வொரு நாளும் this is the first day in my lifeன்னு வருவேன். பிகாஸ் ஐ எம் ரெடி டு லேர்ன். ஏன்னா இட்ஸ் an endless learn from players, kids, co-coaches, everybody has got a brain. எல்லாருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், அன்னைக்கு இருக்கும். இப்போ என்னோட கண்ணுக்கு படாதது இன்னைக்கு ஜாயின் பண்ண கோச்சுக்கு இருக்கும், பட் ப்ராட் மைண்டடா இருக்கும். அதுதான் அதோட இது. ஸோ கம்பேரிசன்ற போது we should never ever compare with someone else. We have to compare ourselves. We have to be better than previous day. போலரா இருக்கோம்னாக்கா போன பாலோட இந்த பால் பெட்டரா போகணும், ஒரு ஓவர் முடிஞ்சா இந்த ஓவரோட பெட்டரா போகணும். இதுக்கெல்லாம் தான் அந்த மென்டல் கண்டிஷனிங் ஒர்க் அவுட் ஆகுது. யோகா, மெடிடேஷன், ஃபிட்னஸ்ங்கிறது இட் இஸ் நாட் ஒன்லி வெறும் எக்ஸசைஸ் இல்லை, இட் இஸ் அபவுட் அ குட் ஸ்லீப், ஸ்மார்ட் ஈட்டிங் அண்ட் எக்ஸசைஸ் ஃபார் யுவர் மைண்ட், எக்ஸசைஸ் ஃபார் யுவர் பாடி, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபிட்னஸ். ஸோ இந்த கம்பேரிசன் சூரியவம்சி ஓகே, அந்த குழந்தைக்கு சுப்ரீம் பவர் எழுதியிருக்காரு இந்த டயத்திலேயே வரணும்னு சொல்லி, அது போல எல்லாராலையும் பண்ண முடியாது. அதை வச்சுட்டு மீதி பேரை குழந்தைகளை கொண்டு வரணுங்கிறது கிடையாது. அந்த குழந்தைக்கு எப்போ வரணுமோ அப்போ வருவாங்க. இப்போ விபி சந்திரசேகர், முரளி விஜயன்லாம் காலேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சாங்க. இப்போ என்னோட ஏர்லியர் ஸ்டேஜ்ல ஆனவங்கலாம் ஸ்டேட் கிரிக்கெட்ல டபுள் 100 அடிச்சிருக்காங்க, அண்டர் 19 இந்தியா ஆடி இருக்காங்க, பட் அவங்கெல்லாம் காணும். ஸோ வி நெவர் நோ ஹூ வில் ரெப்ரசென்ட். பிகாஸ் நான் சில பேரோட பண்ணும்போது வி நெவர் தாட் இவர் இன்டர்நேஷனல் ஆடுவான்னு சின்ன வயசுல நினைச்சிடும், பட் வேற ஒருத்தர் தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் ஆனார். ஸோ வி நெவர் தாட் தட். சரி, இப்போ நீங்க கேட்கறது வச்சு சில கொஸ்டின்ஸ் நான் கேட்கறேன். ஏன்னா நான் அந்த கொஸ்டின் வச்சிருந்தேன். ஆக்சுவலா நான் பாக்குறேன், இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இந்த 12, 14, 16, 19 எல்லாமே அசோசியேஷன் சூப்பரா பாத்துக்கிறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா
பேசிக் ஃபெசிலிட்டி கூட இல்லாம இன்னும் இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்த மாதிரி கிட்ஸ் வந்து இந்த அண்டர் 12 செலக்ட் ஆகலையே, அண்டர் 14 ஆகலையே, 16 ஆகலையேங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கு. அவங்க ஒரு காலேஜ் படிக்கும் போதோ இல்ல வந்து ஒரு 11th 12th பண்ணும் போதோ தான் சென்னைக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஸ்கூல் வந்து பத்திரமா இருப்பான்னு விட்டு போறாங்க. கிரிக்கெட் ஆடுறே ஆடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிட்ஸ் 12 14ல ஆடல. ஸோ பட் அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணா அவங்களால சக்சஸ் கொடுக்க முடியும். டெஃபினட்டாக பண்ணலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. கிரிக்கெட் அப்போ ஆடல, அதான் சொன்னேன், சில பேர் அந்த டைம் ஆடல, ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் தி கேரியர் ஆடி இருக்காங்க. ஏர்லியர் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணவங்களும் பீக் அட்டைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இப்போ நான் ஒரு பேரண்ட், நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் போயிருந்தபோது ஒரு செஷன் சைக்காலஜிஸ்டோட ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து ஒரு பையன் பார்த்தா அந்த ஆப்பில் 10,000 ரன் அடிச்சிருந்தான். இஸ் அண்டர் 10. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது 10,000 ரன் இத்தனோட ஏஜ் இல்லையா? இது எக்ஸாஜுரேட் பண்ணல, அது ரியாலிட்டி. நான் அப்புறம் பிரேக்கில் போய் கேட்டேன், நான் அவங்க பேரண்ட்டையும் கேட்டேன், சார் என்ன எப்படி என்ன? அப்புறம் தான் சொன்னார், அந்த குழந்தைக்கு ஆட்டிசம்னா எல்லாமே டிலேடாக நடந்திருக்கு. அதெல்லாம் ரெக்கவர் ஆகி வரும்போது பசி தாங்கலாம், அவனுக்கு பசி இந்த சென்ஸ் ஆடியே ஆகணும். ஸோ ஒரு நாளைக்கு 3 மேட்ச் ஆடிடலாம் குழந்தை. அப்போ என்ன ஆயிடுதுன்னா எக்ஸசிவாக போயிடுது. அவன் எப்போ பீக் அட்டைன் பண்ணுமோ அது இல்லாமல் ஏர்லியராகவே பீக் அட்டைன் பண்ணிடுறான். அவன் விட்டு போயிடுவான், போர் அடிச்சிடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவன் ஒர்க் பண்ணாது, பாடி பிரெயின் அந்த சாமே இருக்காதுல்ல. இதுதான் நடக்கும். ஸோ அந்த பீக் அட்டைன்மெண்ட் இந்த எப்போ பண்ணணும், எப்போ வருது என்னன்னா, தே ஹேவ் டு கோ ஏர்லியர் ஸ்டேஜில் போயிட்டாங்கனாக்கா அவங்களோட புரிதல் நடக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு தெரியும். ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் அ லாட். உங்களோட லோகோ கூட பார்த்தேன். ஸோ கிரிக்கெட் டீச்சர்ஸ் லைஃப், ரைட்? இட் வாஸ் அ ஃபண்டாஸ்டிக் கோட். அது ரியலாகவே அந்தந்த சைடில் வரும்போது தே நோ தட். இந்த அண்டர் 12 கிட்ஸ்லாம் வந்து அண்டர் 12 டு 14 ரெண்டு ஒரு ப்ரொஃபஷனலாக நல்லா ஒரு மெச்சூர்டாக ஆட ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு நாள் வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் அவங்க பண்ணணும், எவ்வளோ டெடிகேஷனோட பண்ணணும் சார்? ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்மனன்ட், பட் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். என்னன்னா இப்போ என்ன பேசிக்காக என்ன தேவைப்படுறது அப்படின்னாக்கா, பும்ரா 22 yardsல போடுறாரு, 66 அடி. அண்டர் 10ம் அதே நடக்கிறது. ஆக்சுவலாக அதுதான் இங்கே ஏன் வந்து மாறி போயின்றங்கிற ரீசன் என்னன்னா, விதைங்களை சீட்ஸை சேஃபாக பார்த்துக்கணும். அண்டர் 10க்கு யார்ட்ஸ் 17 தான், அண்டர் 11க்கு 17 தான். இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியாலையும் இங்கிலாண்ட்லையும் ரிசர்ச் பண்ணாங்க. ஏன்டா வந்து இந்த பசங்க சரியா ஆடல, ஏன் ஒரு பேட்டர் இம்ப்ரூவ் ஆகல? இப்போ 22 யார்டில் பால் வருதுன்னா பேட்டருக்கு என்ன ஆகுது? இந்த கேம் வெர்டிக்கல் கேம். பட் என்ன ஆகுதுன்னா, பால் மெதுவாக வரதுனால அவன் திரும்பி ஹாரிசான்டலாக மடக்கி அடிக்கிறான். ஸோ அது அந்த ஹேபிச்சுவலாக இருக்குது. ஸோ அக்ராஸ் ஆடாதுன்ற காரணம் என்னன்னா, அந்த சின்ன வயசுல யார்ட்ஸ் ஜாஸ்தி, இதுக்கு காரணமே யார்ட்ஸ் ஜாஸ்தி தான். அப்புறம் கீப்பருக்கு பால் வேஸ்ட் ஹைட்ல வரல, உருண்டு வருது. ஸோ அவனுக்கு மசில் அப்படியே மெமரைஸ் ஆகுது. ரன்னிங் பிட் விக்கெட்ஸ்ல ரொம்ப கஷ்டம். நீங்க பாத்தீங்கன்னா அண்டர் 11 டோர்னமெண்ட்லாம் ரன் அவுட் தான் நிறைய வாங்க, திட்டுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, உள்ளுக்குள்ள பயம். என்னால அவ்வளவு தூரம் ரீச் பண்ண முடியுமா, அதுக்குள்ள அவன் பிடிச்சிருவானா. அப்போ அந்த 22 yards மேக்ஸ் ஹிம் லாங்கர், பவுண்டரி லாங்கர், ஃபோரே அடிக்க முடியல. இதுக்கு எல்லாமே காரணம் யார்ட்ஸ் தான். We have to decrease the length of the wicket first of all. ஏன்னா அப்பதான் குழந்தைங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். என்னால முடியும்டா. இப்போ போலர் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஏஜ்ல த்ரோ அடிப்பாங்க. த்ரோ அடிக்கிற காரணம் 22 யார்ட்னால பால் போய் சேராதுன்னு கையை மடக்கிடும். ஸோ 10 வயசு 11 வயசுக்குலாம் 17 யார்டு, 12 வயசுக்கு 18 யார்டு, 13 வயசுக்கு 19 யார்டு, 14 வயசுக்கு 21 யார்டு, 15 வயசுல இருந்தா 22 யார்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பால் சைஸ் 4 ரவுண்ட்ஸ் தான். 5 ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 14 வயசுலேருந்து தான் கொடுப்பாங்க. அப்போ இப்போ பார்த்தா நம்ம ஒரு 10 வயசு குழந்தைக்கு இப்போ பும்ராக்கு புல்லட் கொடுக்கலாம், 10 வயசு குழந்தைக்கு புல்லட் கொடுக்க முடியாது, வெயிட் தாங்காது, ஓட்ட முடியாது. அது போல ஹைட் ஆஃப் த பேட், சைஸ் ஆஃப் த பால், டிக்ரீசிங் தி லென்த், இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு பார்த்துட்டா கான்ஃபிடன்ஸ் கிடைக்கணுங்கிறது. கான்ஃபிடன்ஸ் என்னன்னா இட்ஸ் ஃப்ரம் மைண்ட், பட் கிளாரிட்டி கிடைக்கணும். கான்ஃபிடன்ஸ் பிளஸ் கிளாரிட்டி, என்னால் முடியும்னு ஒரு கிளாரிட்டி மைண்டில் கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கணும்னா, தான் கையில் பிடிக்கக்கூடிய ஒரு பேட்டோ பால்லையோ தான் ஃபிசிக்கல் டச் வந்தோன்னா அதுக்கு என்னால் முடியும்டா அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ தே ஹேவ் டு கெட் கான்ஃபிடன்ஸ் வித் கிளாரிட்டி. அப்போதான் growth நடக்கும் நல்லா. இல்லாட்டி 14 வயசு 15 வயசுல என்னடா இது 16, அப்போ அதான் பேரண்ட் ஆகும், நான் உன்னை டெய்லி கொண்டு விடுறேன், நீ என்னடா பண்ற,
அப்படின்னு நடக்கும். இப்போ ஏன்னா வீட்டில் பேலன்ஸ் இருக்காது இல்லையா? ஒய்ஃப் சொல்லுவாங்க படிக்கணும், எக்ஸாம் வந்துடுச்சுன்னு, ஹஸ்பண்ட் இல்லை போகணும், ஸ்போர்ட்ஸ் பேரண்டாக இருப்பார், இல்லை அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தேர் வில் பி லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ பேலன்சிங், இந்த குழந்தைங்க கிரிக்கெட்டில் பேலன்ஸ் கிடைக்கிறது முன்னாடி வீட்டில் பேலன்ஸ் நடக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் காரணமே இதுதான். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தி சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகே சார். இப்போ நீங்க எல்லாம் கிரிக்கெட் ஆடும் போது பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ்க்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் இந்த ஜிம் செஷன் எல்லாம் போடுறதுனால பாத்தீங்கன்னா நிறைய பசங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஜிம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கிரவுண்ட் ரன்னிங் மாதிரி ஃபிட்னஸ் இம்பார்ட்டன்ஸ் இல்லாம ஜிம் செஷன்ஸ் நிறைய கொடுக்கணுங்கிற நிறைய மைண்ட் செட்ல பசங்க இருக்காங்க. சுனில் கவாஸ்கர் மாதிரி பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, இல்ல நாங்கெல்லாம் வந்து சுனில் கவாஸ்கர் இருக்கட்டும், வசீம் அக்ரம் இருக்கட்டும், இல்ல நாங்க கிரவுண்ட் ரன்னிங் அதிகமா பண்ணுவோம், எப்பவுமே நாங்க இதான் ஃபாலோ பண்ணுவோம். இம்ரான் கான் அதான் பண்ணாரு, கர்ட்னி ஆம்ப்ரோஸ் பண்ணாங்க, ஜிம் ட்ரைனிங் கூட நாங்க வந்து கிரவுண்ட் ட்ரைனிங் தான் அதிகமா பண்ணுவோம். இன்னைக்கு என்னன்னா பசங்க அவங்கலாம் வந்து ஜிம்னு போறாங்க, இன்னைக்கு இருக்கிற கிரிக்கெட்டர்ஸை ஃபாலோ பண்றாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே நம்மளும் இந்த 6 பேக் வைக்கணும், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சார் இது? ஏன்னா வந்து இது வந்து ஒரு டவுட்ஃபுல்லாவே இருக்கு. நிறைய பேர் மத்தியில வந்து கிரவுண்ட் ரன்னிங்கோட ஜிம் செஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கிரவுண்ட் ரன்னிங் ரொம்ப குரூஷியல். ஏன்னா அதுதான் என்டியூரன்ஸ். அதுதான் என்ன பண்ணணும்னா நம்மளை சும்மா இருக்கக்கூடாது. எப்பயுமே மனுஷனும் சும்மா இருக்கக்கூடாது மைண்டு. கிரவுண்ட் ரன்னிங்கில் என்ன ஆகுனா ஃபட்டிக் வந்துடும், டயர்ட் ஆரம்பிக்கும். பட் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். எத்தனை நிறையா ஓடுறாங்களோ அவங்களுக்கு மென்டலி தே வில் பிகம் ஸ்ட்ராங்கர். ஓகே சார். தே வில் நோ ஹவு டு மேனேஜ் தி எமோஷன்ஸ். நான் ஜிம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஜிம் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங்க்கு பண்ணி தான் ஆகணும். அதுவும் பண்ணணும், இதுவும் பண்ணணும். ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். என்டியூரன்ஸ் ஒண்டி வெறும் கிரவுண்ட் ரன்னிங் ஒண்டியும் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்ல, ஜிம்மே பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்ல. தே ஹாவ் டு ஹேவ் போத். எப்படி வந்து நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் மீல்ஸ் மாதிரி தான், ஒரு டிஃபன் அண்ட் நல்ல லஞ்ச் எடுத்துக்கிற மாதிரி தான். யூ ஹாவ் டு பேலன்ஸ் அவர் செல்ஃப். ஹவு டு ஹேவ் தி அவுட்டோர் ரன்னிங். அவுட்டோர் ரன்னிங்ல பெரிய அட்வான்டேஜ் நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. நேச்சரோட கனெக்ட் ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஏன்னா அந்த இயற்கையினால் தான், we are part of nature and nature is the best scientist. So if you start running on the ground, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சாஃப்ட் ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ்லாம் பெட்டர் ஆகும். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டியன்ஸ்லாம் தேர் ஸ்ட்ராங் வித் தியர் ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ். அதனால தான் அவங்களுக்குலாம் நீ ஃப்ளெக்ஸ் ஆனாலும் பயம். இப்போ ரபடாக்கு நீ ஃப்ளெக்ஸ் ஆகும். ஸோ நீ ஃப்ளெக்ஸ் ஆகி பார்த்தா 140 போடுறாரு. பட் ஆனால் அதுக்கு காரணம் நிறைய பேர் அப்போ கொலாப்ஸ் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அவங்க வித் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. தே வில் ஹேவ் மோர் பவர். அந்த மாதிரி அந்த ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர். கிரவுண்ட் ரன்னிங் பண்ணும்போது என்டியூரன்ஸில் மென்டலாக தே வில் பி கண்டிஷனிங். தே ஹாவ் டு கோ. ஹர்பஜன் சிங்லாம் ஓடுவார், வசீம் அக்ரம்லாம் ஓடிட்டே இருப்பார். அந்த காலத்தில் நிறைய பேர் ஓடுவாங்க. அப்போ என்னன்னா ஜிம்ன்ற கான்செப்ட் இல்லாமல் இருந்ததுனால அதையே பண்ணியிருந்தாங்க. இப்போ இது வந்ததுனால இப்போ கேட்ஜெட் வந்த மாதிரி தான். இப்போ எப்படி மொபைல் வந்திருக்கு, அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. டெக்னாலஜி வி நீட், அதில் டவுட்டே இல்லை. வி நீட் எவ்ரி திங். பட் ஹவு வி ஹேண்டில் போத், ஹவு வி பேலன்ஸ் போத் அவுட்டோர் அண்ட் இன்டோர். பட் இட் இஸ் மேண்டட்ரி. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான் சார். இப்போ வந்து நீங்கள் எங்கர் ஏஜ்லேயே கோச் ஆகிட்டீங்க, அதுக்கு என்ன ரீசன் சார்? என்ன இன்ஸ்பிரேஷனாக இருந்தது? நான் அது கடவுள் பண்ணிட்டாரு. எப்படின்னா நான் விளையாட போனேன். இங்கே மெயினாக சொல்லணும், ஆக்சுவலாக என்னை வந்து கிரிக்கெட்டராக ஸ்பாட் பண்ணது வித்யானந்தன், ஒரு அமேசிங் கிரிக்கெட்டர். அவர் கிருஷ்ணாச்சாரி ஸ்ரீகாந்தோட ஆடிந்தார். ஆடி அவர் செம்ம கீப்பர். அவர் என்னை கிரிக்கெட்டராக ஸ்பாட் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் அவங்களோட அப்படி டென்னிஸ் பால் கிரிக்கெட்லாம் ஆடிருந்தேன். அப்புறம் அப்படி கிரிக்கெட் பால்லாம் போயிருந்தேன். அப்போ நான் ஒரு கோச்சிங் போகணுன்னு சந்திரசேகர் ராவ்னு இருக்கார், அவர்கிட்ட போனாங்க. அங்கே போனேன். அவர்கிட்ட போனோன்னு பார்த்தா அவர் என்ன அப்படியே கோச்சாக உருவாக்கிட்டார். 22 கோச் ஆகிட்டேன், அட் தி ஏஜ் ஆஃப் 22. பட் அது வந்து எனக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோடய இருந்தேன், நிறையா கற்றுண்டேன். என்னால் மறக்க முடியாது. நிறைய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸ், அவரோட கண்ணால் செலக்ட் பண்ண கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர் சார். இவங்கெல்லாம் வந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணேன். பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும்ன்ற மாதிரி அவர் தான் எனக்கு வந்து கோச்சாக விதை போட்டார். ஓகே. கிரிக்கெட்டராக விதை போட்டது வித்யானந்தன்றவர். ஸோ இவங்களெல்லாம் ஐ கேன் நாட் ஃபர்கெட் இன் மை லைஃப். நீங்கள் ஆஸ் அ பிளேயரா உங்க ஜர்னியை வந்து என்ஜாய் பண்ணீங்களா? ஆஸ் அ கோச்சா என்ஜாய் பண்ணீங்களா? ஆஸ் அ கோச்சாக என்ஜாய் பண்ணேன். ஏன்னா பிளேயராக இருக்கும்போது டெக்னிக்காலிட்டிஸ், மென்டல் கண்டிஷனிங், அந்த காலத்தில் வந்து இந்த ஒர்க் அவுட்டு இதெல்லாம் தெரியாது. கூல் டவுன், வார்ம் அப்புக்கெலாம் தெரியாத பீரியட் அது.
ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போட்டுட்டே இருப்பாங்க. இப்போ தான் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்தியன் கிரிக்கெட் பவுலர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்பயே தெரியுது நேச்சர் எவ்வளோ, ஏன் ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. அப்போல்லாம் வந்து தெரியாது. தெரியாத பண்ணதுனால, விஷயங்கள் தெரியாமல் பண்ணதுனால பர்ஃபார்மன்ஸ் வராது. ஓகே. பர்ஃபார்ம் பண்ணணும்னு மார்க் எடுக்கணும் படிக்கிற மாதிரி தான். ஸோ சப்ஜெக்ட் என்னன்னு தெரியாமல் பண்ணினது. பட் கோச்சிங் போயிட்டு கோச் பண்ண ஆரம்பிச்சதுக்கு விளையாடுனதுக்கு அப்புறம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அந்த கல்ச்சரும் கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும். நான் விளையாடுற காலத்திலே கோச் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம ஊரில். பட் அது ஒரு மித்து போயிட்டு இருக்கு. கோச் பண்ணாக்க கிரிக்கெட்டை முடிச்சிட்டான்னு நினைக்கிறாங்க. பட் ஆஸ்திரேலியாலாம் ரிக்கி பாண்டிங் அண்ட் ஜஸ்டின் லங்கர்லாம் கண்ட்ரி ஆடுறதுக்கு முன்னாடியே கோச்சஸ். அதனால தான் பர்ஃபார்மராக பண்ண முடியுது அவங்களால. So, I just enjoyed my coaching journey. I'm just enjoying now. Super, sir. சார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ரவிசங்கர் அஸ்வின் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அபினவ் முகுந்த், ஹேமலதா தயானந்த், இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷனலான பிளேஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எனக்கு என்ன கொஸ்டின்னா, நீங்க நிறைய கிட்ஸோட ஒர்க் பண்ணீங்க, ஆனா இவங்க இன்டர்நேஷனல் ஆடினாங்க. அது என்ன ரீசன் சார்? ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கு அவங்களோட ஆட்டிடியூட்ல, அவங்க கேம் பிளான்ல, ஸ்கில்ஸ்ல ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு? அதனாலதான் இவங்களால ஆட முடியுதுன்னு நினைக்கிறீங்க? ப்ரெடிக்ஷன் ரொம்ப டிஃபிகல்ட். இவங்களால தான் முடியும், அவங்களால தான் முடியும்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே. பட் அவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க ஜாபை கரெக்டாக பண்ணாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். எப்படின்னா அவங்களோட மென்டல் ஆஸ்பெக்ட்லேயும் அவங்களோட ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும். அப்புறம் அவங்க போயிட்டு எல்லாமே அதான் சொல்கிறேன், இட்ஸ் அ டிவைன் பிளான் தான். ஸோ அந்த ஒரு டைம் வரும், ஒரு சேஞ்ச் நடக்கும். ஒரு செட் ஆஃப் சேஞ்சஸ், ஒரு பியூட்டிஃபுல் செட்டப்புக்கு போனதுக்கப்புறம் நேச்சுரலாக ஒர்க் பண்ணணுன்ற கான்செப்ட் வந்துடும். ஒரு பர்ஃபார்மராக மாறினதுக்கப்புறம், ஒரு செட்டப்குள்ளே போனதுக்கப்புறம், பெட்டர் செட்டப் போனோன்னு தேல் ஸ்டார்ட் ஒர்க்கிங், ஹவு டு கோ அபவுட் திங்ஸ், இப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற செட்டப்புக்கு வரும்போது தே கெட் இட். அப்படியே வந்து அந்த அவங்களுக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆகிடும். அதில் தேல் கெட் தி க்ரோத். பட் ஆனால் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் எஃபர்ட் தான். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா வரும். செலிபிரிட்டி ஆனோன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். செலிபிரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே வரும். ஐபிஎல்லாம் வந்ததுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் மோர். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். விளையாடுற டயத்தோட வெளியில் எப்படி இருக்க, அந்த டயத்தை எப்படி நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணுறோங்கிறது. எப்படி ஜிம்மில் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜிம்மு போனால் செம்மையாயிடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிம்மு 2 மணி நேரம் தான், ஆனால் மீதி 22 மணி நேரம் ஹவ் வி ஹேண்டில். ஏன்னா ஜிம்மில் ஜாங்கிரி கொடுக்க மாட்டாங்க, அப்போ டிசிப்ளினாக இருக்கும். சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு போனோம், ரசகுல்லா வச்சிருப்பாங்க, டென்ட் ஆகும். ஸோ ஹவ் வி ஹேண்டில் அவர் செல்ஃப் வென் வி ஆர் நாட் கனெக்டட் டுவர்ட்ஸ் அவர் ஜாப். தட் இஸ், சும்மா இருக்கிற நேரம் நல்லா இருக்கணும். ஏன்னா நல்லா இருக்குன்னா நல்லா இருப்போம். அதுதான் இம்பார்ட்டன்ட். சூப்பர் சூப்பர் சார். சார் இப்போ விமன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வேர்ல்ட் கப்லாம் வின் பண்ணாங்க. ஸ்டில் வந்து நிறைய ஊர்ல வந்து விமன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் என்னன்னா, நானே வந்து பர்சனலா ஒரு 2-3 பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இங்க வந்து போனோம், நிறைய வந்து எங்களுக்கான அகாடமில எங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, எங்களுக்கு செலக்ஷன் நடக்குதான்னு கூட எங்களுக்கு சரியா தெரியல, வருஷத்துல ஒரு தடவை செலக்ஷன் இருப்பாங்க, ஆனா எங்களுக்குலாம் இந்தியா ட்ரீம் இருக்கு, எங்களுக்கும் அந்த ஃபிட்னஸ் பண்ணணும், அந்த லெவல் போகணும்னு ஆசையா இருக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு அதுக்கு ஆன்சர் வேணும் சார். இல்லை, அது வந்து நம்ம இடத்துல கேட்கும்போது நம்ம இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் பண்ணுற 7 ஸ்டார்ஸ் கிரிக்கெட் அகாடமியில் கேர்ள்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா ப்ரொமோட் பண்ணி நம்ம பண்ணிடுவோம், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. இப்போ ஸ்லோவாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அசோசியேஷன்ஸ் எல்லாமும். என்னன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு விமன் கோச் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஃபிசிக், ஹார்மோன் சேஞ்சஸ் அதை இன்டர்னலைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். வென் அதர் ஜெண்டர் கோச் பண்ணும்போது, அவங்களோட ஜெண்டரை கோச் பண்ணும்போது, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா 70 to 80% வந்து அப்பா தான் ட்ராப் பண்ணுவாங்க நம்மளோட இதில். அம்மா வந்து ட்ராப் பண்ணுறது கம்மியாக இருக்கும். ஸோ அம்மா வீட்டில் இருக்கும்போது பையனை அப்பா கொண்டு விடுனா ப்ராப்ளம் இல்லை. பட் பொண்ணை அப்பா கொண்டு விட்டு அம்மா வீட்டில் இருக்கும்போது தேல் ஹேவ் சம் தாட்ஸ். பட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணணும். தேர் ஷுட் பி அ விமன் கோச் ஃபார் அகாடமி. சூப்பர். விமன் எம்பவர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாரதமே நம்மளது வந்து தாய் நாடுன்னு தான் சொல்லணும், தந்தை நாடு இல்லை. கரெக்ட். அவங்களால தான் நம்ம இன்னைக்கு இங்கே மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்கோம். அவங்க வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. 10 மாதம் அவங்க வயத்தில் இருக்கும், நமக்காக எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம அப்பா தான், நம்ம 2 பேரும் we are all parent, பட் நம்மளும் பண்ணுறோம் சப்போர்ட். பட் they are doing a lot with their physical changes, with hormone changes. It is not so easy. They have a menstrual cycle.
அந்த டயத்தில் பிக் டோர்னமெண்ட் வரும், ஃபைனல்ஸ் வரும், செமி வரும், பாவம் மனநிலைகள் மாறும். இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு ஹேண்டில் கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ் கிரிக்கெட். நாட் ஹேண்டில்னா என்ன, இன்டர்னலைஸ் பண்ணவங்க பெட்டராக ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு மேலுக்கு வந்து தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ஐ ஃபீல் தட் கேர்ள்ஸ் இருக்கிற இடத்துல விமன் கோச்சஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அவங்கள கொண்டு வரணும் மேலே. பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களோடது வந்து அகெயின் லென்த், பால் சைஸ், அது எல்லாமே வேறு. அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது பெட்டர். பட் வி ஹாவ் டு பிரிங் இட், வி ஹாவ் டு டெவலப். அவங்களாம் ரியலாக பிடி உஷா எப்படி தெரிஞ்சாங்க, எப்படி வந்தாங்க, அந்த மாதிரி தான். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சூப்பர் சார். இந்த கொஸ்டின்கான ஆன்சர் தான் வந்து நீங்க கொடுத்ததுலேயே ரொம்ப பெஸ்ட்டாக நினைக்கிறேன் சார். சார் அப்புறம் இப்போ கிரிக்கெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி 5 days ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் மேட்சுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பால் தான் சார் அவுட் ஆகிட்டு வந்துடுறோம். திரும்ப இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணுமே, ஏன் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோங்கிறது இது நிறைய பேரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு சார்? அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும், அதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணும்? இதுதான் வந்து இந்த சச்சின் டெண்டுல்கர் வந்து மை மேட்ச் ஸ்டார்ட்ஸ் பிஃபோர் தி ஆக்சுவல் மேட்ச்னு சொல்லுவார். அவரோட ப்ராக்டிஸ் செஷனை தான் மேட்சாக வச்சுப்பார். பட் என்ன இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, மைண்ட் கேம்னு சொல்கிற காரணம் என்னென்னா மேட்ச்க்காக தான். ஓகே. இப்போ வந்து மைண்ட் அண்ட் பாடியாக பிரிச்சிடறோம். இப்போ 2 பாகமாக பிரிச்சிடறோம். பிலோ தி ஷோல்டர் வந்து டெக்னிக் தான், அபோவ் தி ஷோல்டர் மென்டல். டெக்னிக்ன்ற வார்த்தை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. சும்மா டெக்னிக் சொல்லாதரா, நேரம் போய் ஆட்டு போட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக டெக்னிக்னா என்ன அர்த்தம்னாக்கா ஸ்பெசிஃபிக் மெத்தடாலஜி டு டூ அ டாஸ்க். ஓகே. ஒரு வேலையை செய்யறதுக்கு இந்த வழிமுறை இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இளநீர் கடைக்கு போறோம்னா இளநீர் வெட்டுறவர் சீவணும். ஆனால் அதே இளநீர் உரிச்சதுக்கு அப்புறம் அந்த தேங்காவை உடைக்கணும். ஒரே தேங்காய் தான், ஆனால் அது டெக்னிக் வேற. அவர் தோலியோடு இருக்கிற தேங்காவை நடுவில் பொழந்தோம், உரிச்ச தேங்காவை சீவினாலும் முடியாது. கண்டிப்பா. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ப்ராக்டிஸ் செஷன்ஸில் அவங்களோட கிரிப்பிங் தி பேட் நியூட்ரல் கிரிப் இல்லாமல் சில கிரிப் இருக்கும், ஓ கிரிப்புன்னு இருக்கும், டாப் ஹேண்டோட கிரிப் வேறு இடத்துல பிடிச்சிருப்பாரு. இது போல் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதையே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹேபிட்டாக மாறிடுது. ஹேபிட்டுங்கிறது இட்ஸ் அ அன்கான்ஷியஸ் ஸ்டேட் ஆர் வி கால் இட் அஸ் சப்கான்ஷியஸ் ஸ்டேட். நம்மளோட இப்போ நம்ம டெய்லி பல் தேய்க்கிறோம், ஆனால் 32 பல்லையும் கான்சென்ட்ரேட்டே பண்ணுறது இல்லை. வி ஆர் அவுட் ஆஃப் தட். பழகி எடுத்து ப்ரஷ் எடுத்து மூக்கில் வைக்கல, கண்ணில் வைக்கல, ஆனால் கிளாஸுக்கு கிளம்பணும், டைம் எடுத்து சீக்கிரம் அங்கே போகணும், ஆனால் பல் தேய்ச்சிடும். பல் தேய்க்கும் போதும் குளிக்கும் போதும் நம்ம ஃபோக்கஸே பண்ண மாட்டோம். our mind will be somewhere else. ஸோ அது போல் என்ன, ஆனால் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் அவர் லைஃப் கான்ஷியஸாக பண்ணியிருப்போம் கொஞ்ச நாளைக்கு. இப்போ எப்படி நம்ம கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், நம்ம பாட்டு கேட்குறோம், பேசுகிறோம், பிரேக் அடிக்கிறோம், கியர் மாற்றுறோம். இது எல்லாமே நடக்குது. எப்படி நடக்குது? அதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டோரேஜ்னு பேர். ஸோ ஆழ் மனதில் போய் ஸ்டோரேஜ் பண்ணுறத நல்ல விதமாக பண்ணிட்டா அது பதிஞ்சிடும். ஸோ ப்ராக்டிஸில் அது வேற மாதிரி நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் தேவையில்லை, இப்படி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கிட்டே இந்த சென்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் தான் சொல்லுவேன், ஒரு பால் எடுத்துக்கிறோம், ஒரு அவுட் ஸ்விங் போடணும்னா அக்ராஸ் ஸ்விங் பிடிக்க முடியாது. கண்டிப்பாக. ஒரு பவுலர் இருக்கான், நீங்களும் சம கிரிக்கெட்டர், இப்போ வந்து ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஸ்விங் போட்டால் அவுட் ஆகிடும். ஆனால் அந்த பவுலர் நான் அக்ராஸ் ஸ்விங் தான் பிடிச்சிப்பேன்னு அடம் பிடிக்கிறான். அப்போ நீங்கள் விடுவீங்களா? கண்டிப்பாக விட மாட்டேன். என்ன பிரயோஜனம் இல்லையா? பால் வெளில மூவ் ஆகாது. ஏன்னா நேச்சர் வரணும். காற்றுல தான் நம்ம வாழறோம். மீன் தண்ணியில் வாழுது, நம்ம காற்றுல வாழறோம். இதுதானே இறைவன் தான், காத்து இறைவன், ஏன்னா அவரை பார்க்க முடியாது. கரெக்டா? ஸோ இப்போ நீங்க வந்து கீப்பரா இருக்கீங்க, ஒரு செம ஆம் இருக்கு, த்ரோ அடிக்கிறான் லாங் ஆஃப்ல, அவன் நல்ல கிரவுண்ட் ஃபீல்டிங் கவரேஜும் இருக்கு. ஆனா அவன் அடம் பிடிப்பான், நான் சீம்ல பிடிச்சதான் த்ரோ அடிப்பேன், ஸ்விங்காய் வெளில போயிடுமே. அப்போ ஏன் அந்த ஆப்ஜெக்ட் ஒண்டி ஒழுங்கா கிரிப் பண்ணணும், பேட்டை ஒழுங்கா கிரிப் பண்ணக்கூடாது? சரி, நான் இன்னொரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும் ஆசை. பேட்டோட ஸ்பைன் பார்ட்டை ஏன் பிடிச்சுன்னு ஆடக்கூடாது? ரூல் இருக்கே, பின்பக்கத்தை காட்டலாமே பாலுக்கு, அது ஏன் யாரும் பிடிக்கல? ஃபிளாட் சர்ஃபேஸ் தான் காட்டுறாங்க. ஸோ என்னன்னா, அந்த பின்பக்கத்தில் அந்த ஸ்பைன் ஆஃப் த பேட்ல பால் பட்டா நினைச்ச இடத்துக்கு பால் போகாது. ஸோ வி லூஸ் தி கண்ட்ரோல் ஓவர் த ஆப்ஜெக்ட். அதனாலதான் இந்த குழந்தைகள் அந்த விளையாடுற இடத்துலயே ஃபோக்கஸ் பண்ணி கிரிப்பை நல்லா பண்ணி நியூட்ரல் கிரிப் பிடிச்சிட்டு ஸ்டான்ஸ் நல்லா பர்ஃபெக்டா பண்ணினால் அந்த கன்ஃபியூஷன் மேட்ச்ல ஏற்படாது. மேட்ச்ல டெக்னிக்கே கிடையாது.
இந்த ஆழ்மனதில் டெக்னிக்கை போய் உட்காத்தி வச்சுட்டோம், இந்த மெத்தடாலஜி பண்ணுறதை பண்ணிட்டால் மேட்ச்சில் பால் வரும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா, பால் இல்லாத போது எப்படி எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணுறோம். ஸ்கொயர் லெக் வாக் எல்லாருக்கும் நடக்கும் இல்லையா, அந்த ஸ்விட்ச் டவுன் தேர் கான்சென்ட்ரேஷன், அப்படி போயிட்டு மூச்சை கவனிக்கணும். ஓகே. ஏன்னா ராகுல் டிராவிட் வந்து he watches his breath twice between balls. அதனால தான் அவர் வால்னு பேர். 140 போட்டாலும் அழகாக ரிசீவ் பண்ணுவார். ஸோ ஹவு வி மேன். ஸோ மேட்ச்சில் வந்து யூ ஹேவ் டு அப்ளை யுவர் மைண்ட். அங்கே தான் அப்ளிகேஷன். அதனால தான் இந்த மைண்ட் கேம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது என்ன ஆயிடுதுன்னா டோட்டலாக மைண்ட் கேம்னு இட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி வேர் வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் டெக்னிக் இன் தி ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏரியா. நெட்டுக்குள்ளேயே போகக்கூடாது, அதுக்கு முன்னாடி வெளியிலேயே கிரிப்பிங் தி பேட், நம்ம ஆடுறதுக்கு பேட் பால் போகிறதா, டிஃப்ரெண்ட் 7 வெர்டிக்கல் ஷாட்ஸ் அண்ட் 4 ஹாரிசான்டல் ஷாட்ஸ் பேட்ஸ்மேனாக ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி பவுலர் பால் இல்லாமல் போஸ்டரை மெயின்டைன் பண்ணணும். ரன் அப் கரெக்டாக இருக்கா, சீம் பொசிஷன் நமக்கு நம்மளோட கை வரும்போது கரெக்டாக இருக்கா, என்ன ஆகுது, நம்மளோட ஆர்ம் ஸ்விங் கரெக்டாக. ஏன்னா நம்ம காலில் ஒண்டி ஓடலை, வி ரன் வித் போத் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். ஏன்னா ஏரோடைனமிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் ஆப்ஜெக்ட் இல்லாமல் பண்ணணும். ஏன்னா ஆப்ஜெக்ட் என்ன, நம்ம தான் மெயின். ஏன்னா பாலுக்கு தெரியாது வெளில போடா, நான் உள்ள போறேன்டா, நான் நேர போறேன்டா, இந்த 3 மூவ்மெண்ட் தான் பாலுக்கு. ஆனா அது மைண்ட்லெஸ், நம்ம தானே மைண்ட்ஃபுல். நம்ம தான் போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும், பால் அது மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் என்னன்னா, இந்த ப்ராக்டிஸ் செஷன்ல தே ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தேர் டெக்னிக், தேர் மென்டல் ஆஸ்பெக்ட் அண்ட் ஆல் தி ப்ரிப்பரேஷன் இஸ் கீ. மேட்ச் இஸ் அன் ஆட்டோ பைலட் மோட். கொஞ்ச நேரத்துக்கு ஃபியர் இருக்கும். ஈவன் தி டாப் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வில் ஹாவ் பட்டர்ஃப்ளை இன் தேர் ஸ்டொமக். But they know how to manage that butterfly. They'll come out very easily by having a deep breath between balls. இது வந்து நான் எனக்கு டாவ் வாட்மோர் கற்றுக் கொடுத்தாரு. இந்த மாதிரி பார்க்கிங் யுவர் பிரெயின், பிரெத் வாட்ச். ஸோ ஐ எம் பிளஸ்ட் டு பி beside him for 3 years. நல்லா சூப்பர் கோச்னு பேர் அவருக்கு. I was so blessed to be with those people. சரி, இப்போ அண்டர் 12 அண்டர் 14 கிட்ஸ் எல்லாம் நிறைய T20 ஆடுறாங்க. ஸோ அவங்க ஆடலாமா? T20 கேட்டவங்க ஆடலாமா, இல்லை இந்த ஏஜ்ல தவிர்க்கணும்? தாராளமாக ஆடலாம். ஏன் அப்படின்னாக்க அகைன் திருப்பி ஆல்ஃபபெட்ஸ் ஆர் சேம், ஹேண்ட் ரைட்டிங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்னு சொல்லுவோம். எப்படின்னா ஏலேருந்து இசட் மட்டும் 26 ஆல்ஃபபெட் லெட்டர் தான். அது வந்து நம்ம எக்ஸாம் வந்து 2.5 மணி நேரம் இருந்திருக்கு, 1.5 மணி நேரம் எக்ஸாம் இருக்கு, 3/4 மணி நேரம் எக்ஸாமும் இருக்கு. பட் ஆனால் ஆல்ஃபபெட் ஒன்று தான். பட் ஹவு வி கிரிப் த பென் அண்ட் ரைட் இட். ஸோ ப்ரிப்பரேஷன் நல்லா இருந்ததுன்னா 10 ஓவர் கிரிக்கெட்டும் ஆடலாம். பட் என்ன ஜென்ரலாக எனக்கு என்ன ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் தியர் கேரியரில் ஆசையாக இருக்குது அப்படின்னாக்கா 20 ஓவர் கிரிக்கெட்டை 2 இன்னிங்ஸாக ஆடட்டுமே. ஏன்னா ஹியூமனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பேக் ஆஃப் த மைண்டில் இருந்ததுன்னா அந்த ஃபியர் போயிடும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவனோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பர்ஃபார்மன்ஸே பெட்டராக இருக்கும். 20 ஓவர்ஸ் கிரிக்கெட்டை தே கேன் ஹேவ் 2 இன்னிங்ஸ் அண்ட் பிளே. ஏன்னா கவர்னிங் பாடிங்கிறது இப்போ நம்ம ஒரு டோர்னமெண்ட் நடத்துறோம்னா நம்ம தான் கவர்னிங் பாடி. வி கேன் இன்க்ரீஸ் தி பவுண்ட்ரி ஆர் டிக்ரீஸ், எப்படி வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதில் வந்து வி கேன் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஹியூமனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னால் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். ஓ ரைட். ஏன்னா இப்போ அதுவும் ஐபிஎல் இம்பேக்டில் கார்த்தால இப்போது நம்ம ஐபிஎல் முடிஞ்சு மறுநாள் மார்னிங் கோச்சிங்க்கு போனால் ஒரு 10 வயசு குழந்தை ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் ஸ்வீப் தான் ஆடுறது. ஏன்னா 70% லேர்ன் பை சைட், பார்க்கறது தான் செய்யுது. ஸோ நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. அவன் இப்போ இருக்கிற வேர்ல்டில் விளையாடுறான், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கான், அலோவ் பண்ணணும். ஆனால் அப்படி ஸ்லோவாக கொண்டு வந்து நம்மளே அவனுக்கு வந்து அந்த இடத்துல பாலை போட்டு அவனை மாற்றணும். அப்புறம் அவன் பாடியே லேர்ன் பண்ணுவோம், இங்கே போட்டால் ஆட முடியாதுன்னு அவனே மாற்றிப்பான். வாயால் சொன்னாதான் கோவம் வரும், ஆடாதரா அப்படின்னா கோவம் வரும். நம்மளே பாலை ஃபீட் பண்ணுற இடம் மாற்றி விட்டுடணும். என்ன பண்ணிடணும்னா ஷார்ட்டாக லாக் பண்ணி விட்டு அவனால் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட முடியாது, நேராக தான் ஆடுவான். ரோலிங் பால் ட்ரில்லுன்னு இருக்கு. அப்போ என்னன்னா அவன் பாடியே சொல்லுவோம் இங்கே தான் ஆடணும்னு, நம்ம அப்படிதான் பண்ணணும் அதை. ஆமா சார், இப்போ நிறைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ்லாம் விஷுவலைசேஷன் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அது எந்த ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அது ப்ராசஸ் என்ன சார், என்ன பண்ணணும்? விஷுவலைசேஷன் என்ன பண்ணலாம்னாக்கா 12 தாண்டித்துனா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஓரளவு ஸ்லோவாக ஆரம்பிக்கும். எப்பயுமே இந்த 12 to 16 பீரியட் வந்து ரொம்ப நல்லா பார்த்துட்டா சூப்பராக இருப்பாங்க. they'll be very happy, they'll know the nuances, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. அந்த டயத்துலேருந்தே நம்ம வந்து விஷுவலைசேஷன் கொண்டு வரலாம். இப்போ நிறைய நமக்கு மீடியா வந்ததுனால நிறைய ஜாம்பாங்கள் அதெல்லாமும் தெரிவிக்கிறதுனால நமக்கு அந்த கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ் கிடைக்கிறது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறது இது எல்லாமே எனக்கு நிறையா ஃபிசிக்கல் குரூஸ், விஷுவல் குரூஸ், இது போல் நிறைய குரூஸ், எனக்கு புக் குரூஸ்,
அவங்கள்ட்டேருந்து கிடைச்ச மெசேஜ் தான் பாஸ் பண்ணுறேன், நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஸோ அந்த விஷுவலைசேஷன் என்ன ஆகுதுன்னா, எப்பயுமே நம்ம ஒரு ஆக்ஷன்ஸ், பாடி இஸ் ஆக்ஷன், யுவர் மைண்ட் இஸ் தாட். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே தான் உட்காரும் எல்லாமே. ஓகே சார். அதை வந்து நல்ல விதமாக உட்கார வச்சுட்டா நல்லது. ஸோ வி ஹாவ் டு பிளே த மேட்ச் இன் அவர் ஹெட் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலாக நம்மளோட மேட்ச் வீட்லேயே முடிச்சிடணும். ஓகே. வி ஹாவ் டு பிளே த கேம் இன் ஆர் ரூம் இட் செல்ஃப், இன் ஆர் ஹெட். ஸோ நம்ம வந்து ஒரு வி ஹாவ் டு திங்க், சப்போஸ் ப்ரீவியஸ் மேட்ச் பெஸ்ட் இன்னிங்ஸ், தன்னோட ப்ரீவியஸ் இன்னிங்ஸை நினச்சிக்கலாம். இது எனக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்லி கொடுத்தாங்க. உன்னோட பெஸ்ட் இன்னிங்ஸை நினச்சிக்கோ. அப்புறம் நீ வந்து பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ வந்து அந்த இன்னிங்ஸை நினச்சின்ட்டு, இல்லை ஒரு பேட்ஸ்மேனோ, ஒரு பவுலரோ, கீப்பரோ, ஃபீல்டு, நல்ல ஃபீல்டர், அந்த டிசிப்ளினோ ஒரு 5 minutes ஆஃப் வீடியோஸ் பெஸ்ட் பிளேயர்ஸை பார்த்துட்டு ஐ ஆம் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி படுத்துட்டாக்க டெஃபினட்டாக மறுநாள் நல்ல ஒரு எனர்ஜியோட வருவோம். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமில் ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்லி கொடுத்து, ஒரு பையன் ரியலாகவே ஒரு 100 அடிச்சுட்டு அந்த சைக்காலஜிஸ்ட்டுக்கு வாட்ஸ்அப் பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த விஷுவலைசேஷனுங்கிறது இட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். வி கெட் தி திங் இன் அவர் ஹெட், த ரிஹர்சல் ஹேப்பன்ஸ் ஹியர் இட்செல்ஃப். ஒரு படம் டைரக்டர் மாதிரி தான். ஓகே. படம் டைரக்ட் பண்ணுற மாதிரி தான் அது. அண்டர் 12 இருக்கும், அண்டர் 14, 16 கிட்ஸ் இருக்கும். இவங்க வேற வேற மேட்சஸ் போகும்போது, அவங்க ஸ்கூல் மேட்சா இருக்கும், இல்லை டிஸ்ட்ரிக்ட் மேட்சஸ், இல்லை ஸ்டேட்ல செலக்ட் ஆகி ஸ்டேட் தான் போகும்போது, அங்கங்க இருக்கிற கோச்சஸ் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் தராங்க. அவன் எதை எடுத்துக்கணும் சார்? ஏன்னா இப்போ 19 வரும்போது அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். இல்லப்பா எனக்கு இது சூட் ஆகுது, இதுல தான் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, நான் இதை பாத்துக்கிறேன், இப்படியே போயிடுறேன். பட் இந்த ஏஜ்ல எந்த கோச் சொன்னாலுமே ஓகே நம்ம நல்லதுதான் சொல்றாங்க, ஸோ நம்ம அதை மாத்திக்கலாம், இந்த டெக்னிக் மாத்திக்கலாங்கிறப்போ அங்க அவனோட கேமும் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அது டெக்னிக்ஸ் ஒரு ரீசனா இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேட்டிங் கோச்சஸ், நிறைய போலிங் கோச்சஸ். பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு அது பொறுமை இல்லை சார். ஒரு 2 to 4 months பாக்குறாங்க, மேக்ஸிமம் 6 months பாக்குறாங்க. ஒரு சில பேரண்ட் மேபி 1 year. சார் என்ன சார் ஒண்ணுமே பண்ணாம இருக்கான் சார், விளையாடிட்டே இருக்கான், உடனே வேற கேம்ப், வேற கோச். ஸோ இந்த கோச் வந்து பேசிக் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாரு, இப்போ இவன் வேற கோச்ல போறான். ஸோ அவர் திரும்ப அவரோட இன்புட்ஸ் நிறைய தருவாரு. அந்த பசங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இதால் ஹேப்பன்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து பியாண்ட் ஆர் கண்ட்ரோல். எப்படின்னா டிஃப்ரெண்ட் கோச்சஸ்ட்டு போகும்போது எல்லா ஹியூமனுமே இன்டெலிஜென்ட் தான். அவங்கள்ட்ட நம்ம கொடுக்காதது அவங்கள்ட்ட இருந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த வார்டு எப்படி அதை எடுத்துக்கிறாங்கிறது தான். ஆனால் வழிமுறை ஒன்று தான், வழிமுறையை மாற்றவே முடியாது. அது சொன்ன மாதிரி இப்போ வெஸ்ட் இண்டியன், ஆஸ்திரேலியன், இங்கிலீஷ் பீப்புள், இங்கிலாந்து எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்க. பட் அவங்களோட ஸ்டைல் தான் வேறு. ஆனால் இங்கிலீஷ் ஒன்று தான். திருப்பி போனீங்கன்னா டெக்னிக் ஒன்று தான். ஓகே. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, மாற்றவே முடியாது. வழிமுறை ஒன்று தான். ஆனால் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த குழந்தை, அந்த இடத்துல பேரண்ட்டோட ரோல் ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படும் வீட்டில். ஏன்னா எனக்கு நடந்திருக்கு, என்னோட டாட்டர்ஸ் பேஸ்கெட் பால்லாம் ஆடுவாங்க. இது மாதிரி சொல்லுவா, அங்கே போனால் பயங்கரமாக என்னை ஓட விட்டுட்டாங்க, என்னை திட்டினாங்க, ரொம்ப அந்த 10 பேர் முன்னாடி என்னை திட்டினாங்க. நான் சொல்லுவேன், அப்பாவா நான் கேட்டுப்பேன். பட் ஆனால் நான் அந்த இடத்துல ஒரு எல்லா இடமும் ஸ்மூத் ட்ராவல் கிடையாது. கண்டிப்பாக. லைஃப் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்ட்ரகிள், அப்டக்கிள் இஸ் த வே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஹியூமன்ஸை பார்க்கணும். அப்போதான் வேற வழி கிடையாது. அந்த இடத்துலலாம் அவங்க அதுலேயும் பிரேக் பண்ணி தான் ஸ்டிக் ஆன் ஆகி எஃபர்ட் சின்சியராக போட்டு அதுலேருந்து மேலே வர்றது தான் இம்பார்ட்டன்ட். அந்த டிஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி வர இடத்துக்கெல்லாம் தான் அந்த யோகா அண்ட் மெடிடேஷன் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. பிகாஸ் எப்படி மென்டலாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம ஒர்க் ஏரியாவுக்கு போகும்போதே அப்படி தானே இருக்கும். ஹியூமன்ஸ் இருக்கிற இடத்துல there will be an issue. ஹியூமன் இருக்கிற இடத்துல இஷ்யூ இல்லாமல் கிடையாது. ஒரே ஒரு இடம் இஷ்யூ இல்லாதது வண்டலூர் ஜூ தான். ஏன்னா மிருகத்துக்கு பேச வராது. இல்லை, அப்பப்போ அங்கே கூட சிங்கம்லாம் தப்பிச்சிருது. ஸோ என்னன்னாக்க நமக்கு வந்து இந்த பேச்சை கொடுத்தோன்னா சில சமயம் வி வாண்ட் டு ஷோ அவர் இன்டெலிஜென்ஸ், ரைட்? அங்கே போகிறது. அப்புறம் நான் தான் இவ்வளோ நாள் பண்ணேனே, இவனுக்கு என்ன தெரியும், இதெல்லாம் ஈகோ. அப்போ அது என்ன பண்ணணும்னா அந்த மெடிடேஷன் யோகா வந்து ஷேட்டர் பண்ணும். நீ யாரு? ஒன்றுமே கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் அன் விட்னஸ் இன் திஸ் பிளானட். நம்ம ஒரு விட்னஸ் தான் இந்த பிளானட்ல. நம்ம ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக பார்த்தா. நான் யாரு? ஹூ ஆர் யூ? நான் யார் தெரியுமான்னு இன்னொருத்த கேட்கறதுக்குள்ள நம்மளை கேட்கணும். ஃபர்ஸ்ட்டு ஹூ ஆர் யூ, ஃபர்ஸ்ட் நம்மளை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அந்த கேம்ல ஃபர்ஸ்ட் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, அப்புறம் தான் பேட்டு பாலு. ஓகே.
அப்பதான் ஓடி வர போஸ்டராக இருக்கட்டும், பேட்டிங் ஆடும்போது போஸ்டராக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஆப்ஜெக்டை கிரிப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கட்டும். ஏன் இந்த கிரிப்பில் இவ்வளோ இதாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா, கிரெக் சாப்பல் சொல்லியிருக்காரு, ஒரு ஆப்ஜெக்டை நீ சரியாக பிடிக்காட்டி அந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப ஹெவியர்னு சொல்கிறார். அதுதான் ஒரு பியூட்டி ஆஃப் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த லைட் இருக்குது, இந்த லைட்டுக்கு ட்ரைபாட் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டடாக இருக்குது. ஏன்னா திருப்பி சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் தான், வேறு வழி கிடையாது. இந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் போகணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, கீழேருந்து கிரவுண்ட் ரியாக்ஷன், இந்த 2 ஃபோர்ஸில் தானே வாழறோம் நம்ம. ஸோ இதை எப்படி பண்ணுவோம்? அதனால இந்த பீப்புள் அந்த டிஃப்ரெண்ட் கோச்சஸ்ட்டை போனால் தே ஆர் பிளெஸ்ட் பிகாஸ் தே கெட் டிஃப்ரெண்ட் வாய்ஸ். அங்கே சில பேர் சொல்கிறது ஒத்துக்க முடியாதா இருக்கும், சில பேர் ஏன் மாற்றம், ஏன்னா நம்ம லிமிட்லெஸ், வி ஆர் லிமிட்லெஸ். ஏன் சொன்னேன்னா, ஜான் ரைட் கோச் பண்ணும்போது நான் கேள்விப்பட்டது, சச்சின் டெண்டுல்கர் அண்ட் சௌரவ் கங்குலிக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தாரு. தே டிட் இன் ஓவர் நைட். நான் இத்தனை நாள் பழகிட்டேன், நான் இப்படிதான் அவங்க நினைக்கல. அவங்க போய் இன்டர்நேஷனல் டூர்ல இது கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் அதனால தான் ஜென்ரலா வி யூஸ் டு சே எலிஃபென்ட் ரோப்னு ஒரு ஸ்டோரி பார்க்க சொல்லுவோம். யானைக்கு வந்து ஒரு கயர்ல தான் கட்டியிருப்பாங்க, அது எல்லாத்தையும் தூக்கி அடிக்கும். ஏன் ஆனால் ஒரு கயர்ல ஒண்டி வர முடியல? ஏன்னா அது மென்டலி ட்ரெயின் முடியாதுன்னு. அப்படி கிடையாது. வி ஆர் லிமிட்லெஸ். முடியும் நம்மளால, மென்டல் பேராஷூட் எடுக்கணும். பட் வி வில் ஹாவ் அ டிஸ்ட்ராக்ஷன் சாரி, குறுக்க நிறைய பேர் வரும், நாய்ஸ் வரும். பட் அங்கே தான் நமக்கு திருப்பி மென்டல் கண்டிஷனிங் ஹெல்ப் பண்ணும். அது அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஏஜில் வர்றது ரொம்ப டிஃபிகல்ட். அங்கே தான் பேரண்ட்டும் கோச்சோட ரோல் இஸ் அ பிக் ரோல் தேர். they will come to you whenever you go. ஒரு டிஃப்ரெண்ட் கோச்சஸ்ட் போனோம், they will come back to you. நீங்கள் பார்த்த இப்போ எங்கள்கிட்டயே வர பசங்க அந்த இடத்துக்கு போய்ட்டு நாங்கள் சொல்லுவோம், ஃபைன் போயிட்டு வா, நீ இங்கே தான் வரணுங்கிறதுக்கு இல்லை, ஜஸ்ட் என்ஜாய். அப்படி தான் எனக்கு வாட்மோர் கனெக்ஷனே கிடச்சிது. நான் ராவ்ஸ் கிரிக்கெட் கிளினிக்னு இருந்தபோது இங்கே இருந்த பாய்ஸ் வாட்மோர் பக்கத்தில் வந்திருக்காரு, போய்ட்டு நான் சொன்னேன் ஃபண்டாஸ்டிக், போய்ட்டு அவர் ஜாம்பான். அப்போ நான் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட போது எனக்கு கிடச்சிடுது. அப்படியே டக்குன்னு அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். இப்படி தான் என்னோட ஜேர்னி நடந்தது. ஸோ ஐ டென்ட் ஸ்டாப் பீப்புள் கோயிங், பட் யூ கோ டு டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ், டிஃப்ரெண்ட் பிரெயின்ஸ், யூ வில் கெட். நான் சொல்கிறது தான் கரெக்ட் இல்லை, பட் ஆல்ஃபபெட்ஸ் இஸ் சேம். வி ஹாவ் டு பி அலைன்ட் வித் த நேச்சர். ஓகே, சூப்பர் சார். சார், இப்போ ஒரு பேரண்ட் வந்து அவங்க பசங்க கிட்ட பார்த்தீங்கன்னா சக்ஸஸில் எப்படி நடந்துக்கணும், ஃபெயிலியர்ஸில் எப்படி நடந்துக்கணும் சார்? சம கேள்வி ஜாவத், உங்களோட கொஷின் அமேசிங். ஃபெயிலியர்ன்ற பார்ட் வந்து ஆக்சுவலாக இது நம்மளா வச்ச பேர். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபெயில் அப்படிங்கிறதே கிடையாது. அதனால தான் அவங்களோட சக்ஸஸ் ரேட் இஸ் மோர். ஃபெயிலியர் இஸ் நாட் அ செட்பேக், இட்ஸ் அ ஃபீட்பேக். ஃபெயிலியர் என்ன சொல்லுவாங்கன்னா, we have to treat like a scientist. Failure has to be treated like how scientists treat. இப்போ நமக்குலாம் கோவிட் வந்தது, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க, கோவிஷீல்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, இன்னும் 2-3 கோவேக்சின் வந்தது. இந்த மருந்து உடனே கண்டுபிடிக்கல, நிறைய காம்பினேஷன்ஸ் போகிறாங்க, ஃபெயில் ஆகுது, நிறைய காம்பினேஷன் போகிறாங்க, ஃபெயில் ஆகுது. அதை ஃபெயில்னு சொல்லக்கூடாது, எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2-3 இடத்துல மிஸ் ஆச்சு இல்லையா மருந்து கண்டுபிடிச்சி, அதுலேருந்து டேட்டா பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. அந்த டேட்டா பாயிண்ட்ஸை எடுத்து இதில் வச்சதுனால தான் இந்த 2 மருந்தும் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ ஃபெயிலியர் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் சயின்டிஸ்ட். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லையும் ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதை தூக்கி வச்சா தான் சக்ஸஸ். இப்போ அவுட் ஆகிட்டோங்கிறது ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்கிறோம், ஆனால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். ஏன்னா ஃபெயில்ன்ற வார்த்தை குழந்தைக்கு பிடிக்காதுச்சா, நெகட்டிவ் இம்பேக்ட் கிடைக்கும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. அப்போ என்ன பண்ணுறான், போயிட்டு ஓ அந்த பால் வந்ததுன்னா இப்படி ஆடக்கூடாது, அந்த பாலை விடணும். ஸோ அந்த அவுட் ஆனதுனால தான் இவன் திருந்துறானே. அதனால தான் நமக்கு அந்த மாதிரி சில நாள் பீப்புள் சே குட் டே கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ், பேட் டே கிவ்ஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இட்ஸ் நாட் அ பேட் டே பிகாஸ் வி ஹாவ் டு செலிப்ரேட் த பேட் டே பிகாஸ் அதுதான் டீச்சர் நமக்கு. குட் டேல எப்படியுமே சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா. ஸோ தேர் இஸ் நோ சக்ஸஸ். சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அவுட்டர் வேர்ல்ட். 4 பேர் கை தட்டுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க, பட் இட் இஸ் ஆல் அபவுட் இன்னர் ஹாப்பினஸ். Till the last breath, happiness is very important. That has to, so there is no failure, there is no success. It is all about the happiness. We will be motivated. இப்போ இன்னைக்கு தெரிகிறார் விராட் கோலி, இன்னைக்கு தோனி இஸ் த பெஸ்ட் கேப்டன் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யாரால பார்த்தா கபில் தேவ், சோபஸ், அந்த அதுக்கு முன்னாடி யாரால சோபஸ்லாம் ஜாம்பான், ரிச்சர்ட்ஸ் ஜாம்பான், கலிச்சரன் ஜாம்பான், அவங்கெல்லாம் இந்த மாதிரி பீரியட் மாதிரி இருந்த பீப்புள் தான். ஆனால் இப்போ இருக்கிற 110 குழந்தைக்கு 112, 114 போயிட்டு அவங்க பேர் சொன்னால் தெரியல.
அது போல தான் இப்போ இருக்கிற இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இன்னும் பாயிண்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தெரிய மாட்டாங்க. கண்டிப்பா. ஸோ இட்ஸ் அ டெம்பரரி ஃபேஸ் success. It is not a permanent phase. Okay. Happiness is the permanent phase where we have to enjoy the game. Okay. So there is no failure. Perform பண்ணாத அன்னைக்கு தான் கோச்சும் பேரண்ட்ஸும் தேவை. பர்ஃபார்ம் பண்ணுற அன்னைக்கு தேவையே இல்லை. ஒரு கிரிக்கெட்டர் 100 அடிக்கும் போது கோச் they don't need coach and we should not be with them. தேவையே கிடையாது. ஆனால் அவன் என்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணலையோ அவன் நம்மள்கிட்ட வராட்டி கூட ஃபோன் பண்ணி பேசான், என்ன கவலைப்படாத, என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லு. Coaches are there to help, not to coach. சூப்பர் சார். சார் இப்போ 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம முரளி விஜய்லாம் வந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சாரு, இந்தியா ஆடினாரு. பிரவீன் தாபேவும் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 30 தான் ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ராகுல் டிராவிட் பார்த்து செலக்ட் பண்ணாரு. அப்புறம் ரஞ்சி டிராஃபி ஆனாரு. அப்புறம் ஐபிஎல்ல வந்து தோனியோட விக்கெட்லாம் எடுத்து ஃபேமஸ் ஆனாரு, அவரோட எஃபோர்ட்லாம் கொடுத்தாரு. இந்த மாதிரி இந்த ஏஜ்னு இல்லாம ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை 20s இருக்கிற யங்ஸ்டர்ஸோ பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல சாதிக்கணும்னு ஒரு ஏரியா இருக்காங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா காலேஜ் முடியும் போது பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஆப்வியஸா வேலைக்கு போகணும், ஏன்னா அவங்க லைஃப் செட்டில் ஆகணுங்கிற ஒரு அந்த டைமுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி போயாகணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த ஏஜ் வரைக்கும் தான் கிரிக்கெட் ஆடணும்னு ஏதாவது இருக்காங்க, இல்லை ட்ரை பண்ணா கண்டிப்பா கிரிக்கெட்ல பெருசா அச்சீவ் பண்ண முடியும்? ஏஜ் கிடையாது, ஆக்சுவலாக ஏஜுங்கிறது கிடையாது. என்ஜாய் பண்ணணும். அகைன் திருப்பி என்ன பண்ணணும்னா கேம் தான் என்ஜாய் பண்ணணும். ஹையர் கிரேட் ஆடணும் அப்படிங்கிறது ஒரு கோல் செட் பண்ணிக்கலாம், பட் அதில் போயிட்டு ஹேங் பண்ணக்கூடாது, ஹோல்டு பண்ணிக்கூடாது கோலை. வி ஹாவ் டு செட் அ கோல், நோ டவுட், பட் வி ஷுட் நாட் ஹேங் இட். ஏஜ் வந்து சொன்னோம் அப்படின்னா என்ன ரீசன்னால சொல்லுவாங்க ஜென்ரலானா 16 வயசுக்குள்ள கோச்சிங் பண்ணுறது ஈஸி கோச்சஸ்க்கே. ஏன்னா சில சமயம் நமக்கே மூடு மாறும், சில நாள் ஹார்டாக இருப்போம், சில நாள் சாஃப்டாக இருப்போம். பட் அந்த குழந்தைங்களுக்கு ஃபர்கிவ்னஸ் நிறையா உண்டு, மறந்துடும் அந்த குழந்தை 15க்குள்ள. 16க்கு அப்புறம் ஈகோ ஸ்டார்ட் ஆகுது. இது அப்போ தான் அவன் வந்து என்ன பண்ணுறான், நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு யூடியூப் போடுவான், அப்புறம் 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவான். இவர் சொன்னது கரெக்டானு செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது 16க்கு அப்புறம் தான். ஓகே. ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா. 16க்கு அப்புறம் அவன் மிட் டீன் வந்துடுறான். அப்போ தே கெட் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒரு ஃப்ரெண்ட்டை பேச, இப்போ ஆட ஆரம்பிச்சு என்னடா பண்ணுவேன், என்னதுக்கு நீ ஆடணும், ஒழுங்காக நீ வேற ரூட் எடு. ஸோ அவனுக்கு என்ன ஆகுது, சம்மந்தம் இல்லாத வார்த்தைகள்லாம் இதெல்லாம் 15 வயசுக்குள்ளே விழாது. அவனா அவனோட சர்க்கிளுக்கு இதெல்லாம் பேச தெரியாது, அதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. ஸோ தே ஜஸ்ட் என்ஜாய். அந்த இடத்துலையும் பேரண்ட் ரொம்ப குரூஷியல் ரோல். திருப்பி இந்த 16 மேலே 18, 20 வந்துட்டா திருப்பி பேரண்ட்டுக்கு ஃபியர் வந்துடும், இவன் என்னத்தில் செட்டில் ஆக போகிறான்னு எது. ஸோ அவங்களோட வாய்ஸ் அவுட் வரும். ஸோ இவனுக்கு நினைக்கிறத சரியாக பண்ண முடியாது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் தேர். பட் ஆனால் அந்த இடத்துல திருப்பி அவனுக்குன்னு ஒரு செட்டப் இருந்து பண்ணணும், இத்தனை நேரம் அவனால் எஃபர்ட் போட முடியும், இதுக்கு வேலைக்கு போயிட்டு இது பண்ணுங்கிற போது திருப்பி ஹவர்ஸ் ஆஃப் எஃபர்ட் வந்து இந்த கேமில் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வரதே தான் டிஃபிகல்ட்டாக இருக்குமே தவிர ஏஜை நம்பி நான் பெரிய ஆளாகிறது முடியாதுங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதையே நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ண ஆடணும் கேமை, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஆடும். நல்லா அண்ணன் நேச்சுரலாக நீங்களே வந்து ஒரு பிளேயர் ஆடுறான், ஒரு 20 வயசு ஆடுறான், செம்மையாக ஆடுறான், பர்ஃபெக்டாக மிடில் பண்ணுறான், நினச்ச இடத்துல ஆடுறான், டெம்பரமெண்ட் கூலாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜாவத்? உங்கள் டீமுக்கு ஆடுன்னு சொல்கிறதோட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீ வந்து டக்குன்னு நீங்கள் இப்போ 5th டிவிஷன் கோச் பண்ணுறீங்க, நீங்கள் அவனை பார்க்கும்போது ஒரு 3rd, 2ndனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூ வாண்ட் டு ஹெல்ப் ஹிம். ஸோ யூ வில் செகண்ட் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பேசுவீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான் பண்ணுவீங்க. ஐ நோ யூ. ஸோ யூ வில் டூ தட். ஸோ அப்போ என்ன வருது, அந்த வளர்ச்சி அடையிறது எதனால அடையிறது, அந்த அவன் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா பண்ணால் ஏஜை நீங்கள் பார்க்கல. அங்கே 20லேருந்து இப்போ வந்து இந்த வயசில் 5, 6th ஆடணும், 5th ஆடணும் அப்படி கிடையாது. இஃப் இஸ் ரியலி குட் யூ கேன் டெஃபினெட்லி ப்ரமோட், யூ கேன் ஜம்ப் அண்ட் யூ கேன் பிளே. அதனால இட்ஸ் நாட் தி ஏஜ், தே ஹேவ் டு என்ஜாய் தி கேம். அவ்வளோதான் சார். இது என்னோட கடைசி கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, கிரிக்கெட்டர்ஸ் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பின்பற்றணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா வந்து ஃபிட்னஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்களே இப்போ இன்டர்வியூவில் கூட சொன்னீங்க ஸ்லீப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி. அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே இது வந்து இப்போ கேம்ப் ஜாயின் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ். பசங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்கு, அவனும் ஜாயின் பண்ணுறான், எந்த ஏஜாக இருந்தாலும். பட் இதை மட்டும் நம்ம டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இதை பண்ணால் கிரிக்கெட் கரியரில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அந்த டைம் தான் எல்லாமே வேலைப்பாடு நடக்குது. ஆக்சுவலாக ஒர்க்கெலாம் போயின்னு இருக்கு, மிஷின் ஹார்ட் வேலை செய்யுது, கிட்னி வேலை செய்கிறது, எல்லாமே பண்ணுறது. ஸ்லீப்பில் தான் அவங்க வந்து இந்த மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி பாடியே சார்ஜ் ஆகுது. ஸ்லீப் இஸ் வெரி க்ரூஷியல்.
எப்படி ஒரு எக்ஸசைஸோ அந்த மாதிரி ஸ்லீப் இம்பார்ட்டண்ட். ஃபுட் இன்டேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எப்படின்னா அந்த 15 வயசுக்குள்ள கிரிக்கெட் ஆடிட்டு அவங்களுக்கு பாவம் இப்போ இருக்கிற வேர்ல்டில் பீஸா இருக்குது, சமோசா இருக்குது, பர்கர். இதெல்லாம் சாப்பிடாதன்னு சொன்னால் பாவம் அதை என்ஜாய் பண்ணாது. சாப்பிட சொல்லணும், பட் என்ன பண்ணணும்னா ஒரு ஜேர்னல் பண்ண வைக்கணும், நோட்டில் எழுதிக்கணும் இன்னைக்கு சமோசா சாப்பிட்டேன். அந்த சமோசா சாப்பிட்டாக்க 1 மந்த்துக்கு அப்புறம் வேணால் சாப்பிடுறது. ஏன்னா சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது. அது என்ன பாவம் அந்த அவுட்டர் வேர்ல்டில் பார்க்குறது, அவுட்டர் வேர்ல்டுலேயே கஷ்டப்படுறதெல்லாம் இன்னர் வேர்ல்டில் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணெய் சட்டியில் போய் உழுது, அது கொதிச்சு ஆடுது, பாவம் கஷ்டப்படுறது. சமோசா சூட்டில் கொதிக்குது, அப்போது உள்ளுக்குள்ள அவன் மிஷின் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். பரோட்டாவை போட்டு அடித்து பின்னுறான் தோசை கல்லில், அது எவ்வளோ அடி வாங்குது, போட்டு அடித்து போட்டு குமுக்குறாங்க. அப்போ அவுட்டர் வேர்ல்ட்லேயே அவஸ்தைப்படுது, உள்ளே என்ன பிரச்சனை இருக்கும். ஸோ சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, இன்னர் வேர்ல்டுக்கு கஷ்டம் அது. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணணும், ஃபுட்டு, சினிமாவுக்கு கூட்டு போகணும், பார்க், பீச் எல்லாம் இருக்கணும். பட் அந்த இடத்துல பேரண்டலோட ரோல் ரொம்ப க்ரூஷியல். கோச் கம்மியாக தான் இருக்கும், பட் ஃபேமிலி லைஃப் ரன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணணும்னா தே ஹேவ் டு மேக் தி பாய்ஸ் டு ஸ்டார்ட் ஜேர்னலிங், எழுத சொல்லணும், ஃபுட் ஹேபிட்ஸ் ஜேர்னல் பண்ணணும், கேமையும் ஜேர்னல் பண்ணணும். லெபஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நெட் ப்ராக்டிஸ் மிஷினும் ஹில் ஜேர்னல் எழுதுவான். இப்போ இன்ஃபேக்ட் ஸ்கோரர்ஸ்லாம் டிஜிட்டலில் பண்ணுறாங்க. இப்போ ராகுல் ராய்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் எழுதின்னு இருப்பார். ஏன்னா இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ட்ரிவன் வேர்ல்டாக இருந்தாலும் கவிஞர்கள் பாட்டு கம்ப்யூட்டரில் எழுத மாட்டாங்க. பேப்பரும் பேனாவும் பிடிச்சா திருப்பி நேச்சர் தான். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் பெப்சி குடின்னு சொல்ல மாட்டார், இளநீர் தான். 2026 டெக்னாலஜி ட்ரிவன் வேர்ல்ட், பட் யூ கேன் நாட் கோ அவுட் ஆஃப் தி நேச்சர் பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூ நீட் டெக்னாலஜி, டவுட்டே கிடையாது. கேமரா இல்லாட்டி எரர் டிடெக்ட் பண்ண முடியாது நம்ம கிரிக்கெட்லேயே. பட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இஸ் க்ரூஷியல், ஹவ் வி ஹேண்டில் தி கேட்ஜெட். அதனால அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட் ஹேபிட்ஸு, ஸ்லீப் ஹேபிட்ஸு, பிளேயிங் ஹேபிட்ஸு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது கற்றுக் கொடுக்கறது பேரண்ட்டு தான். 15க்கு அப்புறமே ஆட்டிடியூட் டிஃப்ரெண்ட் ஆகிடும் ஆஸ் அ பேரண்ட். அதுக்கப்புறம் இந்த பேரண்ட் பிகம்ஸ் ஃப்ரெண்ட். சார் இது என்னோட கடைசி கொஸ்டின் சார் இந்த இன்டர்வியூவில். சார் இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் 12 கிட்ட இருக்கட்டும், 14 கிட்ட இருக்கட்டும், 16 கிட்ட இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து கிரிக்கெட் ஆரம்பித்தோன்னா ஒரு அகாடமியில் போய் அவங்க பேரண்ட் வந்து சேர்த்து விடுறாங்க, கிரிக்கெட் ஆரம்பிக்கிறாங்க. பட் அது கூடவே பார்த்தீங்கன்னா அவன் எப்படியும் ஒரு கிட் பேக் வாங்க போகிறான், கிரிக்கெட்டுக்குன்னு ஷூஸ் வாங்க போகிறான், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாங்குறான். அவனோட லைஃப் டைமில் அந்த கிரிக்கெட் ஆடுறாங்கிறதுக்காக ஒரு சில ஹேபிட்ஸும் அவன் ஃபாலோ பண்ணான்னா கொஞ்சம் சக்ஸஸ் கிடைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த ஹேபிட்ஸ்னால. அப்படி என்ன ஹேபிட்ஸ்னால் நீங்கள் சொல்லுவீங்க சார்? ஸ்லீப் நல்லா இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதுதான் சார்ஜ் பண்ணுவேன். கரெக்டாக 8 ஹவர்ஸ் குழந்தைங்கன்னா 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக பண்ணால் பெட்டர். கொஞ்சம் ஏஜ் ஆக 7 ஹவர்ஸ்க்கு வரும். அதனால தான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸ் அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபுட்டு வந்து ஸ்மார்ட்டாக இருக்கும், ஸ்மார்ட் ஈட்டிங்காக இருக்கும். குழந்தைங்கன்னா திருப்பி அண்டர் 14 அண்டர் 15 தான் பாவம். இப்போ இருக்கிற வேர்ல்டில் பீஸா இருக்குது, பாஸ்தா இருக்குது, சமோசா இருக்குது, அதெல்லாம் வந்து சாப்பிடும்போது தே ஹேவ் டு ஸ்டார்ட் ஆஸ் அ பேரண்டாக என்னன்னா குழந்தைகள்கிட்ட சொல்லி ஜேர்னல் பண்ண முடியும். சாப்பிடாதுன்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா அந்த ஒரு மஜா இருக்காது. ஒரு ஃபேமிலி கேதரிங்காக இருக்கும், இல்லை வெளில போயிட்டு பீச்சோ கடமோ எல்லாம் போகும்போது ஆசைப்படும். அது என்ஜாய் பண்ணுறது தப்பு கிடையாது. அப்போ என்னன்னா we have to ask them to journal it. இந்த மந்த் இந்த டேட்ல சமோசா சாப்பிட்டா எவ்வளோ நாள்ல நெக்ஸ்ட் டைம் சமோசா சாப்பிடுவோங்கிறது அது ஃபீட்பேக் கொடுக்கும். ஹெல்த்தியாக இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதுலேருந்தே ஸ்லோவாக அவங்களுக்கு ஜேர்னலிங் ஹேபிட்டும் கொண்டு வரணும். கிரிக்கெட் ஜேர்னலிங் கொண்டு வரணும், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணணும், இன்னைக்கு என்ன பண்ணணும், என்ன சொல்லி கொடுத்தாரு, என்ன பண்ணணும், என்ன ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஜேர்னலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லபஷமா இப்பயும் ஜேர்னல் பண்ணுவாரு. ராகுல் ராய்ட் பார்த்தா ஸ்க்ரீன்லேயே தெரியும். என்னதான் எல்லாரும் சிஸ்டமில் பண்ண கூட எல்லாரும் பேப்பர். கவிஞர்களும் டெக்னாலஜி ட்ரோன் வேர்ல்டாக இருந்தாலுமே வந்து பேப்பர் பேனா எடுத்தால் தான் வந்து தாட் ப்ராசஸே கொடுக்கும். ஸோ பேப்பர் அண்ட் பென் ஹேஸ் டு பி கனெக்டட். வி கேனாட் கோ அவுட் ஆஃப் தி நேச்சர். அது எப்படின்னா டாக்டர் உடம்பு சரியில்லைன்னா பெப்சி இளநீர் தான் சொல்கிறாங்க. ஸோ தே ஹேவ் டு பாய்ஸ் ஹேஸ் டு ஃபோக்கஸ் ஆன் ஃபுட், smart eating habits, good rest, sleep habits, good exercise. They should have a good surroundings, friends in all surrounding. Ella parent to any sports, it's not only cricket. Sport is very very important to teach their life. So in the marina they have to bring it. Habit engadhu enna it's unconscious, conscious ah irukanum. Adanaல தான் they have to develop start working on meditation and yoga, which is crucial. அப்பதான் காம்னஸ் ஏற்படும்.
ஸோ திஸ் இஸ் அ ரொம்ப தேங்க்யூ சார். இன்னைக்கு செஷன்ல நிறைய ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. தெரியாத விஷயம் விஷுவலைசேஷன் பத்தி தெளிவா சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேயர் எப்படி வந்து அவங்களோட ஹேபிட்ஸ் இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இன்னைக்கு வந்து உங்களோட டைம் எங்களுக்காக கொடுத்து இன்னைக்கு வந்து இந்த செஷன்ல எங்களுக்காக வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணது. கண்டிப்பா வந்து இந்த இன்டர்வியூ மூலியமா பாத்தீங்கன்னா கிட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஹோப்ஃபுல்லி அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன் சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா தேங்க்யூ ஜாவத். தேங்க்யூ ஃபார் சென்னை ஹேப்பனிங்ஸ். ஆக்சுவலி இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. நான் சொன்னது எல்லாமே வந்து எனக்கு நிறைய குருஸ் சொன்னதை ஜஸ்ட் ஷேர் காட் தீஸ் மெசேஜஸ் ஃப்ரம் அதர் பீப்புள். அதுதான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் ஃபண்டாஸ்டிக். தேங்க்யூ.